ஆன்மீகபதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சுவாமி வணக்கம். அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அன்பின் வணக்கங்கள். இந்த புத்தாண்டுல எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நல்ல வளமும் நலமும் செல்வமும் சேரணும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதுவே ஒரு ஆரம்பமே ரொம்ப ஆசத்தலா இருக்கு சுவாமி. ஒவ்வொரு வருஷமும் நம்ம கடந்து போகும்போது நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் கடந்து போகும்போது நமக்கு உண்மையாவே கடவுளோட துணை இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம இன்னைக்கு என்ன மாதிரியான பலன்கள் நீங்க சொல்ல போறீங்க, அவளுக்கு இந்த 2025 எப்படி இருக்கு அப்படின்றத தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். சுவாமி, அதுக்கு முன்னாடி இப்போ இந்த வர வருஷத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்றது தெரியல. சனி பெயர்ச்சி, அப்புறம் ராகு கேது பெயர்ச்சி, அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி, இது மூணுமே ஒரே வருஷத்துல நடக்க போறதா சுவாமி? அது எந்த அளவுக்கு உண்மை? சில பேர் வாக்கிய பஞ்சாங்கம் படி அந்த மாதிரி சனி பெயர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்றா, சில பேர் இல்லை அப்படின்னு ஆமா அந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்றாலே, இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, நமக்கு பஞ்சாங்கத்தில் 2 விதமான பஞ்சாங்கங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் ரிஷிகளுடைய வாக்கினால் வந்தது அப்படின்னு நம்ம பெரியவா சொல்கிறார். மிக பழமையான ஜோதிடர்கள் இப்போ என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி பக்கத்தில். அப்போ இன்னும் நாங்கள் அங்கெல்லாம் நாங்கள் திருக்கணிதமே எங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் இன்னும் அங்கே வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது மதுரைக்கு கீழே போனாலே, மதுரையே எடுத்துனால மதுரைக்கு கீழே நம்ம போனாலே, அப்புறம் இந்த பக்கத்தில் நமக்கு திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், இவங்க எல்லாருமே வாக்கியம்தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 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 திருத்தப்பட்ட கணிதம், திருக்கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கணிதம் கொண்டு அது பண்ணுறாங்க. பட் இது ரெண்டுமே ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருக்குது. சரிமே ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருக்குது. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் குரூப்ஸ் வாக்கியம் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு செட் ஆஃப் குரூப்ஸ் திருக்கணிதம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது கோவில் அனுஷ்டானத்துக்கு வாக்கியம், மனுஷாளுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு திருக்கணிதம், நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கறது திருக்கணிதம் அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கள் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் பரம்பரை ஜோசியர். இப்போ எங்கள் தாத்தாட்டெல்லாம் போய் திருக்கணிதம் அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், கிளம்பு அப்படின்றவர். பட் இப்போ நம்ம இந்த நியூ ஜென்ரேஷன் வரும்போது நாம் அதை லேர்ன் பண்ணுறோம், படிச்சுக்கிறோம். இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை எங்களுக்கு வாக்கிய கணிதம் எங்களுக்கு சரியாக வரல. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வாக்கியம் திருக்கணித பஞ்சாங்கம் இருக்குன்றது தெரியும் சுவாமி? மோஸ்ட்லி இப்போ எல்லாருக்குமே இந்த 10 வருடங்களில் நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. இப்போ எல்லாருக்குமே இப்போ நாங்கள் சொல்கிறோம், டிவியை திறந்தால் நாங்கள் சொல்கிறோம்ல, எங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி இது இருக்குது, திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்குதுன்னு இப்போவே சொல்கிறோம்ல. அதனால் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியுது. இப்போ எல்லாருக்கும் ஜோதிடர், எல்லாருமே ஜோதிடர். அதாவது இப்போது அன்றைக்கி ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது அதான் சொன்னேன். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் யார் போய் பார்க்குறாங்களோ அவங்கள விட ஜோதிடர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஜோதிடம் பார்க்குறவங்க 100 பேர்னா ஜோதிடம் பார்க்குறவங்க 200 பேர் இருக்காங்க. ஸோ அது மாதிரி இருக்குது. பட் அது அப்போ நம்ம இப்போ எங்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் நடைமுறை வாழ்க்கைக்கு வாக்கியம் தான் கரெக்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். திருக்கணித பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறவங்க இல்லை திருக்கணிதம் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது ரெண்டுக்கும் பார்த்தோம்னா பெரிய வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இல்லை. பட் எதோ பெரிய வித்தியாசமாக நம்ம எடுத்துப்போம்னா, புதன் சுக்கிரனுடைய ஒரு நகர்வுகள் வித்தியாசம் வரும், நட்சத்திர வித்தியாசம் வந்துடும், 6 மணி நேரம் வித்தியாசம் வருது. இப்போ இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க, இது இருக்கா இல்லையா? அதுதான் இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி. இல்லை, இப்போ நீங்கள் திருநள்ளாறு கோவிலில் எடுத்துட்டோம்னா அடுத்த வருஷம் மாசி மாதம் தான் 2026 பிப்ரவரியில் தான் சனி பெயர்ச்சின்னு கோவிலில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் மார்ச் 29 இந்த வருஷத்தில் நமக்கு சனி பெயர்ச்சி இருக்குது. அன்றைக்கி போய் அர்ச்சனை பண்ண போகிறோன்னா பண்ண மாட்டோம்னு சொல்ல போகிறாங்களா? அது கிடையாது. பட்டு கோவிலில் நமக்கு சொல்கிறது அடுத்த வருஷம் மாசி மாதம் தான் 2026 மாசியில் தான் சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நகர்வுகள் அப்படின்னு எடுத்தோம்னா ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இல்லை. இப்போ நம்ம பூரட்டாதி 4க்கு வர்றதுக்கு பதிலாக அவர் 1, 2, 3 ட்ராவல் பண்ணிட்டு இருக்கார் சனி, அவ்வளவுதான். ஓகே சுவாமி, இப்போ நம்ம ஒவ்வொரு ராசியாக போகலாம். முதல்ல மேஷம், அஸ்வினி, இந்த சனி பெயர்ச்சி. ஏன்னா மேஷத்துக்கு இப்போ இந்த பொங்கு சனி, பாதி பேருக்கு 7 நாட்டு சனி அப்படின்லாம் வர சொல்லி நிறைய பேர் ஒரு விஷயம் சொல்கிறா சுவாமி. ஸோ இது என்ன மேஷம்
மேஷம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை. ஸோ ஃபர்ஸ்ட் மேஷம் அஸ்வினிக்கு சொல்லுங்க சுவாமி. நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, சனினாலே மோசம், அப்படியான ஒரு ஃபீலிங் வந்துட்டு சுவாமி. செவ்வாயினாலே மோசம், ராகு கேதுனாலே ஒரு ஒஸ்ட்டு அப்படின்னு வந்து நம்மளுடைய பார்வையில் இருக்குது. அப்படிலாம் வந்து ஜோதிடத்தில் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. அதாவது ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து செய்யக்கூடாது. முதல்ல அதை நான் கிளியர் பண்ணுறேன். சரி. ஏன் அதை கிளியர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது மேஷ ராசியில் ஒருத்தர் ஜனிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது, இப்போ ஒரு ராசியில் 9 பாதங்கள் இருக்குது, 3 நட்சத்திரம், 9 பாதங்கள் நமக்கு வருது. அப்போ ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி பாதத்துக்குமே அந்த பலன்கள் வந்து மாறுபடும். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளுக்கு கைரேகை ஒன்றா இருக்காது. ஆமாம் சுவாமி, இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ஒட்டி தான் பிறந்திருக்காங்க, ஒரே நேரத்தில் பிறந்திருக்காங்க. நீங்கள் இரட்டையர்கள்னு வேணாம், ட்வின்ஸுன்னு கூட வேண்டாம். அதாவது 12 1க்கு ஒரு குழந்தை பிறக்குது, 12 3க்கு ஒரு குழந்தை பிறக்குது, அதை விட்டுறலாம். ஆனால் ஒட்டி பிறக்கிற இரட்டை குழந்தைகளுக்கே கைரேகை ஒன்றா இருக்காது. அப்போ அப்படி இருக்கும்போது நாம் வந்து இந்த பலன்கள் பார்க்கும்போது அதுக்கு ஒரு முறையை வந்து நமக்கு பெரியவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே. அது என்ன முறை அப்படின்னா, விதி மதி கதி அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். விதி அப்படின்னா நம்ம பிறந்த லக்னம், நம்ம என்ன லக்னத்தில் பிறந்திருக்கோமோ அந்த லக்னத்துக்கு நாம் இன்றைக்கி பலன்கள் பார்க்கணும். ஓகே. ரெண்டாவது மதி, நம்ம என்ன ராசியில் பிறந்திருக்கோமோ அந்த ராசியை நாம் பார்க்கணும். கதி அப்படிங்கிறது நாம் பிறந்த தமிழ் மாதம். நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா சூரியன் எந்த ராசியில் இருக்காருன்னு பார்க்கணும். அந்த ராசி தான் நம்மளுடைய கதி ராசி. அப்போ இப்போ உதாரணமாக இப்போ ஒருத்தர் வந்து ஆவணி மாதம் பிறந்திருக்காங்க, அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசியில் பிறந்திருக்காங்க, விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த 3 ராசிக்கும் தகுந்த மாதிரி பார்க்கணும். ஓகே சுவாமி. 1/1/2025 அன்னைக்கு நம்ம வந்து பார்க்கும்போது மேஷ ராசிக்கு 11ல் சனி இருக்கார். சிம்ம மாதம், அவங்க பிறந்தது சிம்ம மாதம் ஆவணி, அப்போ சிம்ம மாதத்துக்கு 7ல் சனி இருக்கார். அப்போ விருச்சிகம் லக்னத்துக்கு 4ல் சனி இருக்கார். அப்போ இவங்க அமைப்பை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு ப்ரெஷரில் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு ப்ரெஷரில் இருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். அவங்க நபர் வந்து இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் அவங்க நினைவுகள் ஃபுல்லாக வெளியில் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பலன் இருக்கும். இது வந்து ஒரு சின்ன சாம்பிள். அப்போ இதை மாதிரி நம்ம வந்து பலன்கள் பார்க்கணும். உள்ளபடியே இவங்க அந்த 7.5 சனியை நினச்சி இப்போ வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரார். இந்த வருஷம் பயிற்சி ஆகிறார். நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படியே போயிடலாம், வாக்கிய பஞ்சாங்கம் வேண்டாம். ஏன்னா 90% இப்போ திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு மாறிட்டாங்க. தனிநபர்கள் வரும்போது நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் போய்க்கலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ராசி நட்சத்திரநாதன் கேது 5ஆம் இடத்துக்கு வர்றது இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலம். ஸோ 7.5 சனியினால் இவங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் அது மாதிரி எதுவும் வந்தாலும் இவங்க அதை நினச்சி எதுவும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா ஓகே இதை நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியுங்கிற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். செல்ஃப் கன்ஃபியூஷன், எப்போதுமே அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தோம்னா அவங்க எப்போதுமே செல்ஃப் கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகிறையான்னு கேட்டால் 2 பதில் தான், ஒன்று போகிறேன் இல்லை போக மாட்டேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் போனாலும் போவேன் போகாட்டாலும் இல்லை அப்படிம்பாங்க. அந்த ஒரு செல்ஃப் கன்ஃபியூஷன் இருக்கும். இனிமேல் அதெல்லாம் போயிடும். அது மாதிரி நிறைய நேரம் கண்முழிச்சு வேலை பார்க்கக்கூடியது, நிறைய வாய்ப்புகள் இவங்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த நேரத்தில் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதிர்ஷ்டம் 2025 சுவாமி, நிறைய அதிர்ஷ்டங்கள் இவங்களுக்கு இந்த வருஷம் காத்துக்கிட்டு இருக்குது. டெஃபினட்டாக வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நல்லா இருக்குது. ஹெல்த் ஆஸ்பெக்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இவங்க பார்த்துக்கணும். முக்கியமாக அந்த கால் சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் கவனமாக இவங்க பார்த்துக்கணும். மற்றபடி இவங்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் வந்து ஓகே தான். மகா கணபதி வழிபாடு பண்ணணும். ஓகே, உங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும் சுவாமி. இப்போ அவளுக்கு வேலை, அப்புறம் பெண்களுக்குன்னு ஏதாவது தனியான ஒரு இது இருக்கா? இல்லை, வேலையை பொறுத்தவரை அதான் சொன்னேன், ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். நிறைய நேரம் ஒரே நேரத்தில் நிறைய வேலைகள் செய்கிற மாதிரி இருக்கும். பெண்களுக்கு, அதாவது இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டெசிஷன் எடுக்கிறத விட அவங்க யாருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது கரெக்டாக நடந்துடும். நம்ம தமிழ் வாத்தியார் மாதிரி தான். தமிழ் வாத்தியாருக்கு வெண்பா எழுதி கொடுக்க சொல்ல தெரியும், ஆனால் வெண்பா எழுத தெரியாது. அது மாதிரி. ஸோ இவங்க நல்ல ஐடியா நல்லா கொடுப்பாங்க. நீங்கள் இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே அப்படிமா, அதெல்லாம் இந்த வருஷம் நல்லபடியாக எல்லாமே அமைஞ்சிடும். ஆமாம். ஓகே சுவாமி. நெக்ஸ்ட் வந்து மேஷம் பரணி. ஸோ பரணி வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, பரணி வந்து தரணி ஆளும்னு சொல்லி நம்ம ஆட்கள் வந்து அப்படியே அவங்கள குழந்தையிலேருந்தே பரணியா, ஆஹா நீ தரணி ஆழ்வப்பா அப்படின்னு டெவலப் பண்ணியே இவங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஆக்சுவலாக பரணியோடைய நட்சத்திரநாதன் சுக்கிரன். இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரன். அவங்களுக்கு வந்து சனி வந்து ஃப்ரெண்டு. நட்சத்திரக்குள்ளேயே அந்த மாதிரி சப்தம் இருக்கா சுவாமி? ஆமாம். இப்போ இந்த பரணி நட்சத்திரத்திலேயே பரணி 3ஆம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருப்பாங்க. இந்த பரணி 4 பாதம், பரணி 1 2 3 4. இந்த பரணி 1ஆம் பாதம் எடுத்தோம்னா கொஞ்சம் ஆண் தன்மை அதிகமாக இருக்கும். பரணி 2 3 இருக்கலே அழகாக, ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதுவும் பரணி 2 வந்து பார்த்தீங்கன்னா லவ்வபிள் பர்சனாக இருப்பாங்க. ஓகே. ஸோ அப்போ இவங்க இந்த பரணி நட்சத்திரத்துக்கு சனி பகவான் ஃப்ரெண்டு. அதனால் நம்ம இதை பற்றி இப்போ இந்த வருஷம் 7.5 சனி நடக்குது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறதுல நிறைய ராசி, 12 ராசிகளில் முக்கியமான ராசி யார் பார்க்கணும், மேஷ ராசி தான் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்கள் எல்லாம் பயமுறுத்தி வச்சுருக்கோம், ரொம்ப பயமுறுத்தி வச்சுருக்கோம். ஜோசியர்கள் எல்லாரும் உனக்கு 7.5 இனிமேல் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தி வச்சுருக்கோம். அம்மா நான் ஒன்று கேட்குறேன், 7.5 சனி நடக்குது, அஷ்டமத்து சனி நடக்குது. நாம் யாராவது 3 நேரம் சாப்பிடாமல் இருக்கோமா, தூங்காமல் இருக்கோமா, டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணாமல் இருக்கோமா? ஸோ நம்ம பயப்பட, அதாவது ஒரு 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 சனி வந்தது அப்படின்னா நம்ம அதை பயப்படவே கூடாது. பரணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த வருஷம் நான் என்ன பண்ணணும்னா, வேர்வை வர அவங்க வந்து நிறைய வேலை பார்க்கணும். ஜாலியாக தூங்கிட்டு இது மாதிரி இருந்தால் ஹெல்த் கண்டிப்பாக அவங்களுக்கு பாதிக்கப்படும், கண்டிப்பாக பாதிக்கப்படும். அவங்களுக்கு இன்னொரு இந்த வருஷம் ஒரு பெரிய ஃபேவர் இருக்குது. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கழித்து இப்போ தான் அவங்களுக்கு ஒரு லக்கான பீரியட் வருது. பரணிகா சுவாமி 2017க்கு பிறகு இப்போ தான் ஒரு லக்கான பீரியட் அவங்களுக்கு வருது. ஸோ இந்த 7 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கான அறுவடை அவங்களுக்கு கிடைக்கும். ஒன்று என்ன அப்படின்னா, அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் வடிவேல் சொல்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும். சுவாமி இப்போ இது கேட்கணும்னு நினச்சிட்டேன். இப்போ நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஏதாவது கலர் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா சுவாமி? இந்த கலர் அவங்களுக்கு அதிர்ஷ்ட தரக்கூடிய கலர்கள், அதிர்ஷ்ட தரக்கூடிய எண்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா சுவாமி? இப்போ அதுவும் கூட எல்லாரும் சொல்கிறாள்ல, ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நம்ம அது வந்து ஜென்ரலாக போயிடும். நீங்கள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ அப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னோம்ல, இப்போ சிம்ம மாதம், விருச்சிக லக்னம், மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம், இந்த 3 இதையும் சேர்த்து நம்ம வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஆகாத நம்பர் இருக்கிறது 8. ஆனால் சுவாமி என்ன பண்ணுவார்னா, இவங்களை 8ஆம் நம்பரில் தான் எதையாவது பண்ண வைப்பார். ஓகே, அந்த மாதிரி ஏதாவது அமைஞ்சிடுமா? அந்த மாதிரி அமைஞ்சிடும். இவங்க சொல்லுவாங்க, நான் சனிக்கிழமை எதுவும் செய்ய மாட்டேன் அப்படிம்பாங்க. ஆனால் சனிக்கிழமை தான் ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு அமையும். ஓகே. ஸோ நமக்கு அதை சுவாமி பண்ணுறது வந்து நமக்கு எது ஆகாதோ அதை தான் கொண்டு நிப்பாட்டுவார். ஸோ இப்போ பேக் டு பாயிண்ட், இப்போ பரணி நட்சத்திரம் வந்து அந்த வருஷம் வேலை அவங்களுக்கு நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது, ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள்ள ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இவங்களுடைய ஹெல்த் ஆஸ்பெக்ட் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம், நல்லா ட்ராவல் பண்ணலாம். அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இவங்க வந்து காளி வழிபாடு பண்ணணும். ஏன்னா காளி பிறந்ததே பரணி நட்சத்திரம் தான். அப்போ காளி வழிபாடு பண்ணும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃபேவர் இருக்கும். சூப்பர். அடுத்ததான் வந்து கார்த்திகை நட்சத்திரம். ஸோ கார்த்திகை வந்து உண்மையிலே ஒரு ஃபேவரட். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா, நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அஸ்வினியில் கிடையாது, கார்த்திகையில் தான் ஆரம்பிப்பாங்க. என்ன சுவாமி இது புதுசாக இருக்குது? பாரம்பரிய ஜோதிடர்கள் எல்லாருமே கிருத்திகையில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நட்சத்திரங்கள் ஆரம்பிக்கிறது கிருத்திகை தான். அப்புறம் எப்படி சுவாமி அஸ்வினிக்கு ஸ்டார்ட்? அதான், அதாவது இப்போ எப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு மாடிஃபிகேஷன் நிறைய வந்துக்கிட்டே இருக்கோ, அது மாதிரி அஸ்ட்ராலஜியில் நிறைய மாடிஃபிகேஷன் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும்ல. அதனால் அஸ்வினி ஒரு கட்டத்தில் நமக்கு வந்து மாறிடும் அது. ஆனால் மேஷராசின்னு ஆரம்பிக்கும் போது நமக்கு அந்த காலபுருஷ தத்துவத்தில் அஸ்வினி தான் வச்சுருந்தா கூட பெரியவங்க வந்து கிருத்திகையில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனாலேயே கிருத்திகை அன்னைக்கு எந்த நல்லதும் பண்ண மாட்டான் அந்த காலத்தில். இப்போவும் பண்ணுறது கிடையாது. கிருத்திகை வந்து தவிர்க்கப்பட வேண்டிய நட்சத்திரத்தில் முக்கியமான நட்சத்திரம் கிருத்திகை. அப்படியே சுவாமி, ஏன்னா முருகனுக்கு உகந்த நட்சத்திரம். அந்த முருகன் வழிபாடு அன்றைக்கி பண்ணிக்கணும். இப்போ அன்றைக்கி கல்யாணம் பண்ணுறதோ, காது குத்து பண்ணுறதோ, கடா வெட்டுறதோ, ஒரு 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 நிச்சயதார்த்தம் பண்ணுறதோ, அதெல்லாம் வந்து கிருத்திகை அன்னைக்கு பண்ண மாட்டாங்க. அது அந்த காலத்தில் இந்த நம்ம வழக்கமாக வச்சுட்டுருக்கோம். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் நமக்கு மேஷ ராசியில் இருக்குது. ரிஷபராசிக்கு சேர்த்தே பார்த்துடலாமா? ஸோ 2-3 நாள் வந்து கிருத்திகை, அது அப்புறம் 4ஆம் பாதம் வந்து இதில் ஆரம்பிக்கிறது 2-3 நாள் ரிஷபத்தில் இருக்கு. ஸோ கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருஷமாக அந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. அசால்ட்டாக எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, எனக்கு தெரியாது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஏதோ நம்ம ஒரு அசால்ட்டாக நம்ம போகும்போது நம்ம மாட்டிப்போம். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக பண்ணணும்.
ட்ராவல் பண்ண வேண்டிய வருஷம் அவங்க இந்த வருஷம். ஒரு அமையுமா? கண்டிப்பாக அமையும். ஃபாரின் சான்ஸ் அமையும். இப்போ சில பேர் வந்து ஒரு நார்மல் டெம்பரரி விசாவில் போயிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வருஷம் பெர்மனெண்ட் ஆகும். இந்த விசா வந்து பிஆர் உங்களுக்கு நிச்சயமாக கிருத்திய நட்சத்திரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு இந்த மாதிரியான ஒரு நேரத்திலும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது இந்த வருஷம். அது மாதிரி சொத்து வாங்குவாங்க இந்த வருஷம். அவங்க சொத்து வாங்குவாங்க. அவங்க அம்மாவினுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். கிருத்திய நட்சத்திரம் யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுடைய மதர் ஹெல்த்தில் கொஞ்சம். இது வந்து மேஷம் ரிஷபம் ரெண்டு பேருக்குமே சேர்த்து தான். அது மாதிரி பெரும் பணம் ஈட்டுவாங்க இந்த வருஷம். அதே வேளையில் செலவுகளும் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருக்கு இந்த வருஷம். ஓகே, பணம் இருந்து செலவு பண்ணா அது வேற சுவாமி. பணம் இல்லாம செலவு பண்ணும்போது தானே சுவாமி இங்க எல்லாருக்கும் வருது. அப்படியா? ஓகே சுவாமி. ஸோ இப்போ மேஷம் வந்து அஸ்வினி பரணி கிருத்திகைக்கு இப்போ நம்ம சொல்லியிருக்கீங்கல்ல, இப்போ இவங்க 3 பேருக்கும் சேர்த்து செய்யக்கூடிய வந்து ஏதாவது பரிகாரங்கள் இல்லை ஏதாவது சேவிக்க வேண்டிய கோவில்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இவங்க இப்போ பொதுவாக மேஷத்தை பொறுத்த மட்டும் முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 நல்லது அவங்களுக்கு. அதுவும் அது வந்து தனித்த முருகனாக இருக்கும். தனித்த முருகன்னா நம்ம வந்து திருச்செந்தூர் தனித்த முருகன், பழனி தனித்த முருகன், அந்த மாதிரி நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களுக்கு. ஓகே, அந்த மாதிரி போயிருப்பேன். அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு அன்னைக்கு போய் விளக்கேற்றுறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சுவாமி? இவங்க இந்த 3 நாட்கள் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உத்தமோத்தமம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஞாயிறு, செவ்வாய், வியாழன், இந்த 3 நாட்களும் ரொம்ப இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம். அந்த நாட்களில் இவங்க போய் சிவன் கோவில், முருகன் கோவில், இல்லை அவங்களுக்கு எந்த ஆலயங்கள் பிடிச்சிருக்கோ அந்த கோயிலுக்கு போய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இப்போ மேஷத்துக்கு இப்போ ஓவராலாக எப்படி இருக்கு 2025 மேஷராசியை பொறுத்த மட்டில் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை. கொஞ்சம் கவனமாக நடந்துட்டா போதுமானது. கிருத்திய நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். ஓகே, கவனம்ன்றது எல்லா விஷயத்திலுமே கவனமாக நடந்து. ஓகே, மற்றபடி உங்களுக்கு வேலை இது எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, ரிஷபம் கிருத்திகவும் சொல்லி முடிச்சிட்டிங்க சுவாமி. நெக்ஸ்ட் ரிஷபம் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோகிணி வந்து எல்லாருக்குமே பிடிச்ச மனுஷர்கள் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. எந்த அளவுக்கு உடனே இம்ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பேட் இம்பேக்டும் கிரியேட் ஆகிடும். ஓகே, அந்த மாதிரி நேச்சர் உள்ள அந்த மாதிரி ஒரு நேச்சர். ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அழகு, ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. வட்ட முகமாக இருக்கும். அவங்க அம்மாவை வந்து நிறைய விஷயங்களே அவங்க ரெசிம்பிள் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ணரோட நட்சத்திரம். அவங்க இப்போ ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா, ரோகிணியில் பிறந்தவங்களுடைய அம்மாவினுடைய ஃபிசிக்கோ அல்லது நேச்சரோ, கண்களோ உதடோ அது மாதிரி காதுகளோ அது உடல் அமைப்பு அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, அவங்க வந்து டக்குன்னு யாரையும் நம்ப மாட்டாங்க. கூடவே ட்ராவல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் கிட்ட ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் 10 வருஷம் ட்ராவல் பண்ணாலும் அந்த 10 வருஷம் ட்ராவல் பண்ண நபர்களை உடனே நம்ப மாட்டாங்க. ஏதோ ஒரு சந்தேக பார்வை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வருஷத்தை பொறுத்த மட்டும் அதை அந்த நேச்சரை அவங்க கொஞ்சம் மாற்றிக்கணும். ஓகே, நான் வந்து அதாவது அதுக்காக எல்லாரையும் நம்பிடவும் முடியாது, பட் நம்ப வேண்டிய மனிதர்களை கூட நம்பாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வருஷத்தை பொறுத்த மட்டில். பொருளாதாரம் நல்லா இருக்குது, குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்குது. இப்போ வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்குறதா இருந்தால் அதில் அந்த அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து கரெக்டாக பார்த்து படித்து அதெல்லாம் தெளிவாக இருந்தால் மட்டும் வாங்கணும். இவங்களுக்கு இந்த வருஷம் தொழிலில் வந்து மிகப்பெரிய ஏற்றம் காத்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே 2012 இவங்களுக்கு டைம் சரியாக இல்லை. 2012 டைம் சரியாக இல்லை. இனிமே ஒரு நல்ல ஒரு காலம், நல்ல ஒரு தொழில் நல்லா இருக்குது. அது மாதிரி நல்ல வேலை, நல்ல பேர் சொல்கிற மாதிரி வேலை, எந்த அளவுக்கு இவங்க கஷ்டப்பட்டாங்களோ இனிமேல் அதற்கான அறுவடை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே சுவாமி. ரொம்ப சுவை கரெக்டாக பார்ப்பாங்க ரிஷபம் ரோகிணி. ரொம்ப சுவை கரெக்டாக, அதாவது நீ எவ்வளவு நல்லா பண்ணி கொடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த குணத்தெல்லாம் கொஞ்சம் வந்து மாற்றிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு மாமியார் ஒரு மாமியாருக்கு ஸ்தானத்துக்கு என்னென்ன குணங்கள் உண்டோ அந்த குணங்கள் எல்லாம் ரோகிணிக்கு இருக்கும். அதில் கொஞ்சம் அவங்க கவனமாக அவங்க பார்த்துக்கணும். இந்த வருஷத்தில் அவங்க ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டியது நம்பிக்கை, கவனமாக இருந்துக்கணும். சந்தேகம், அந்த விஷயத்தில் எல்லாரையும் சந்தேகப்படக்கூடாது. அப்புறம் வந்து சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் அவங்க அம்மாவுக்கு வரலாம், அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்து. வேலை சுவாமி, வேலையில் வந்து ரொம்ப நல்லா நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலோடு சேர்த்து இன்னொரு தொழில் ஆரம்பிப்பாங்க. பார்த்துக்கிட்டு இருந்த வேலையோட அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும்.
மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அவங்களுக்கு இந்த வருஷம் காத்துக்கிட்டு இருக்கு. ரிஷபம் ரோகிணிக்கு. ஸோ ரிஷபம் ரோகிணி இந்த வாட்டி வந்து அடிச்சு பட்டையை கலப்பலாம். ஓகே சுவாமி. அப்புறம் இவங்க எந்த கோவில் இல்லை எந்த சுவாமியை சேவிக்கணும் அந்த மாதிரி? அம்மன் வழிபாடு நிறைய அம்மன் வழிபாடு நிறைய பண்ணணும். அம்மன் ஆலயங்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் அடிக்கடி வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மன் ஆலயம் தான், அங்கே கூட போயிட்டு வரலாம். அம்மன் ஆலயங்கள் அப்படின்னோடனே நாம் வந்து உடனே எடுத்து காஞ்சிபுரம் தான் போகணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வீட்டு பக்கத்தில் எந்த அம்மன் ஆலயம் இருந்தாலும் அங்கே போய் அடிக்கடி வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷபம் ரோகிணிக்கு. ஓகே சுவாமி. பெண்களுக்குன்னு ஏதாவது இருக்கா சுவாமி? பெண்களுக்கு ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் பெண்களை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக இந்த மேரேஜுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. முக்கியமாக 80s 90s அவங்க வந்து மேரேஜுக்காக அவங்களுக்கு இந்த வருஷம் மேரேஜ் லேடிஸ்க்கு கன்ஃபார்ம். ஓ, இதுவே வந்து ஒரு அமோகமான ஒரு நியூஸாக இருக்குது சுவாமி. அவங்களுக்கு அமோகம், கட்டிக்க போகிறவங்களுக்கு பிரச்சனை சுவாமி. இப்போ இது பார்க்குறவா எல்லாரும் ரிஷபம் ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோசிப்பா சுவாமி. ஃபைன். அடுத்ததான் ரிஷபம் மிருகசிரிஷம். மிருகசீரிஷம் அப்படிங்கிற 1-2 பாதங்கள் நமக்கு ரிஷபத்தில் அமைஞ்சிருக்கு, 3-4 பாதங்கள் மிதுனத்தில் அமைஞ்சிருக்கு. 1-2 பாதம் ரிஷபம் சொல்லிடுங்க. 1-2 பாதங்கள் இந்த வருஷத்தை பொறுத்த மட்டும் இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் ஒரு பெரிய லாபகரமான ஒரு வருடம். நம்ம இந்த ரோகிணிக்கு சொல்லும்போது சொன்னோம்ல 2012 பிரச்சனைன்னு சொல்லிட்டு, 2012 முக்கியமாக இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆரம்பிச்சது 2014. 2014 2024 வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது. 14 24. ஆமாம், நிறைய மிருகசீரிஷம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மற்றவங்க பண்ணின தப்புக்காக தான் தண்டனை அனுபவித்தது, அவமானங்கள், நிறைய சிக்கல்கள், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டாங்க, அதெல்லாம் நிறைய நடந்தது. இனிமேல் அது எல்லாத்திலையுமே நமக்கு மாற்றங்கள் வரும். ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்க டிவோர்ஸ்ன்னு சொல்லி போயிருப்பாங்க, மீண்டும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்துருவாங்க. இல்லை 2025 25 கண்டிப்பாக நடக்கும். பொருளாதாரம் நிறைய கடன், 100 கோடி ரூபாய் கடன் தான் கடன் அடைச்சிருவாங்க 2025. இதுவே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, கொஞ்சம் ஹெல்த் ஆஸ்பெக்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். முக்கியமாக ஜாயிண்ட்ஸ் கவனமாக பார்த்துக்கணும். தொழில் நல்லா இருக்குது, தொழிலில் வந்து ஒரு புது தொழில் ஆரம்பிப்பாங்க, அதுக்கு ஏதாவது கடன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா கடன் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சொந்த ஊருக்கு நான் போய் வேலை பார்க்கணும், சொந்த ஊருக்கு எனக்கு மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்த ஊருக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். வேலைக்காக இப்போ வெயிட் பண்ணுறவா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அவங்க வந்து ஃபாரினுக்கு போய் அங்கே வந்து ஏதாவது அதுதான் இப்போ நம்ம ரிஷபம் ஃபுல்லாக எடுத்துட்டாலுமே அவங்களுக்கு ஃபாரின் சான்சஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் 3 பேருக்குமே ஃபாரின் சான்சஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தயவு செய்து பாஸ்போர்ட் எடுக்காதவங்க பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கணும், எப்போ வேணாலும் வேலை கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி. ஓகே சுவாமி. ஸோ ரிஷபம் மிருகசிரிஷத்துக்கு கடன் தொல்லைகள் நீங்கிடும், ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் அவங்க கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ். ஓகே, அதை மாதிரி அதில் மட்டும் கவனமா. எவ்வளோ கடன் இருந்தாலும் அதை அடைஞ்சிடும். நீங்க சொன்னோன்னே இப்போ தெரிஞ்சு ரிஷபம் எல்லாரும் எழுந்து உட்காந்துருவா சுவாமி, பிரிஸ்க் ஆயிடுவாங்க அப்பாடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல வந்து பின்னடைவு இந்த பணம் சம்பந்தமா அமையும் போது தான் சுவாமி எல்லாருமே ரொம்ப நொறுங்கி போயிடுவாங்க. ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டே அவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா அது ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ஸோ இப்போ ஓவராலா ரிஷபம் எந்த கோவில் போய் சேவிக்கணும், என்னைக்கு அவங்களுக்கு என்ன பரிகாரம் சுவாமி? ரிஷபம் வந்து இந்த வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். பக்கத்தில் ஏதாவது பெருமாள் ஆலயம் இருந்ததுன்னா போயிட்டு அங்கே மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உத்தமம். நான் இதோட ஆட் பண்ணியே ஒரு இது சொல்கிறேன். ஆக்சுவலாக ரிஷபம் கன்னியா மகரம்னு சொல்லுவோம் நாங்கள் ஜோதிடத்தில். அதாவது மேஷம் சிம்மம் தனுசு, ரிஷப கன்னியா மகரம், மிதுனம் துலாம் கும்பம், கடக விருச்சிக மீனம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் சொல்லுவோம். இந்த இப்போ ரிஷபம் கன்னியா மகரம் இதில் பிறந்தவங்க நிலம் சார்ந்த கடவுள்களை வழிபாடு பண்ணணும். ஏன்னா அவங்க நிலராசியில் பிறந்திருக்காங்க. இப்போ நிலராசி அப்படின்னா உங்களுக்கு நிலம் சார்ந்த கடவுள்கள் அப்படின்னா முனீஸ்வரன் வந்து நிலம் சார்ந்த கடவுள். கையில் கலப்பை வச்சுருக்கக்கூடியவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பலராமர் கையில் கலப்பை வச்சுருப்பார். வராகமூர்த்தி பூமி சுவாமி, அப்புறம் வாராகி, அப்புறம் முக்கியமாக குலதெய்வம், இவங்களுடைய குடிதெய்வம்னு சொல்லுவோம். நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிதெய்வம் குலதெய்வம் இருக்கும். அதை வழிபாடு பண்ணினாலே போதுமானது. ஓகே, இவங்களுக்கு எல்லாமே இந்த சக்ஸஸ் ஆகிடும். ஸோ ரிஷபம் வந்து இஸ் கோயிங் டு பி த டாப் அப்படின்ற மாதிரி இந்த 2025 நிச்சயமா டாப் தான். ஓகே சுவாமி, கண்டிப்பாக ரிஷப ராசினியர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நான் நம்புறேன் சுவாமி. அடுத்ததான் மிதுனம். இப்போ 1-2 பாதம் ரிஷபத்தில் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நெக்ஸ்ட் 3ஆம் 4ஆம் பாதம் மிதுனத்தில் ஆரம்பிக்கிறது மிருகசிரிஷம். அவங்களுக்கு எப்படி இருக்குது சுவாமி? மிதுன ராசியை பொறுத்தவரை எப்போதுமே என்னென்னா அவங்க வந்து அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுற வரைக்கும் தெரியவே தெரியாது.
மிதுனம் மிருகசிரிஷமா சுவாமி? ஆமாம். ஓகே. இல்லை, பொதுவாக இந்த மிருகத்துக்குரிய ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறேன். மிதுனம் பொதுவாக மிதுனத்துடைய குணம், அதாவது இப்போ ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்குது அப்படின்னா, நம்ம ஏலேருந்து ஒய் வரைக்கும் அவங்க ரகசியங்களை வெளியிட்டுருவாங்க. ஆனால் இசட்டுன்னு ஒரு பிளான் வச்சுருப்பாங்க, அந்த பிளானை சொல்லவே மாட்டாங்க. அதாவது கொஞ்சம் டேஞ்சரான ஒரு ராசி கூட மிதுனம். ஏன்னா அவங்க வந்து ரகசியங்களை வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், என்ன இப்படி எல்லாத்தையும் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரே ஒரு ரகசியம் வந்து அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க, அதை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இப்போ மிருகசீரிஷம் 3-4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமான ஒரு ஒரு நட்சத்திரம் அவங்க. இந்த வருஷம் உள்ளபடியே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல வந்து இந்த மிதுன ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ரொம்ப அடிபட்டாங்க. அதாவது லவ் ஃபெயிலியரு, இப்போ கல்யாணம் வந்து ஃபெயிலியரு, 2 கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உண்மையிலேயே இப்போ இந்த வருஷம் மிதுனத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மிதுன ராசி மிருகசீரிஷத்தில் என்ன அப்படின்னா, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இந்த வருஷம் வரலாம். ஓகே. ஸோ அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டோட்டலாக மிதுனத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஏன்னா அதை மறந்துடும். எனக்கு கல்யாணம் ஆகாத 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் மிதுனம் இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு இப்போ அவள் பேரண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் பிரிஸ்க் ஆகிடுவாங்க. யாரெல்லாம் ஒத்த காலம் நின்று டவுன் பண்ணிட்டு இருந்திருப்பான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி அவங்க லவ் பண்ணிட்டு லவ் வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஓகே. ரொம்ப இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரீமேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த வருஷம் மேரேஜ் கன்ஃபார்ம். ஸோ மிதுனத்துக்கு வந்து ஓரளவு எல்லாமே மிருகசீரிஷம் நல்லா இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பொறுத்த மட்டில் இந்த வருஷம் ஒன்று தான். அவங்க என்ன அப்படின்னா, நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமாக பார்த்து பண்ணணும். ஓகே. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஒரே இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணுறத கொஞ்சம் அவங்க அவாய்ட் பண்ணணும். மிதுனம் மிருகசீரிஷம். குடும்பம் நல்லா இருக்குது, ஹெல்த் நல்லா இருக்குது, வேலை நல்லா இருக்குது, பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ மிதுனம் மிருகசீரிஷம் ஓவரால். ஸோ ரிஷபம் மிதுனம் மிருகசீரிஷத்துல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கு அப்படின்றது. ஓகே சுவாமி. அடுத்ததா மிதுனம் திருவாதிரை. நட்சத்திரங்கள்லேயே பெரிய நட்சத்திரம் வந்து நமக்கு திருவாதிரை தான். அதாவது சைஸ்லேயே அப்படியே சொல்லுங்க. சைஸில் வந்து நட்சத்திரம் வந்து திருவாதிரை தான் இருக்கு. அதாவது இருக்குல்லே ரொம்ப பெரிய நட்சத்திரம் வானவியல் சாஸ்திரப்படி பார்க்கும்போது. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் பொதுவாகவே மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு கருத்து இருக்குது, என்ன அப்படின்னா திருவாதிரையாக ரொம்ப முன்கோபமாக இருப்பாங்களே அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, காரண காரியம் இல்லாமல் கோவப்பட மாட்டாங்க. அதாவது அந்த அவங்க ஒரு கோவப்பட்டாங்கன்னா அந்த கோபத்துக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். அதுதான் திருவாதிரை. இந்த வருஷம் அவங்களுக்கு அவங்களுடைய நட்சத்திரநாதன் ராகு 9ஆம் இடத்துக்கு வரார். 18 வருஷம் கழிச்சு வரார். பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுற நேரம் அவங்களுக்கு. மிதுனத்துக்கா சுவாமி? திண்ணேல கடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணமாங்கிற மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் அவ்வளவு யோகம் காத்துக்கிட்டு இருக்குது. நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க, நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க கனவு வச்சுருப்பாங்க, இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படி கனவுலாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த கனவு எல்லாமே இந்த வருஷத்தில் அவங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். திருவாதிரை வந்து இந்த வருஷம் நிறைய அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அவங்க டேலண்ட்டை ஃபுல்லாக வெளிப்படுத்துறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அவங்க அந்த ரத்தம் சம்பந்தமான உறவுகள், அதாவது அண்ணா தம்பி, அக்கா தங்கை, அப்புறம் வந்து அப்பா வழி உறவினர்கள், அம்மா வழி உறவினர்கள், இவங்க கூட கொஞ்சம் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஓகே. எங்கெல்லாம் நடராஜர் இருக்காரோ அங்கெல்லாம் போய் கும்பிட வேண்டியது. மிதுனம் திருவாதிரை அதுதான் அவங்களுக்கு ஆருத்ரா அப்படின்றதுனால சுவாமி. ஏன்னா நடராஜர் பிறந்த வந்து அதனால அவங்க அந்த நடராஜர் வழிபாடு நிறைய பண்ணணும். நடராஜருக்கு என்னென்ன பண்புகள்லாம் உண்டு, அந்த பண்புகள் எல்லாம் திருவாதிரைக்கு. ஓகே. இப்போ சிவனு கூட இப்போ அவங்க இது பண்ணலாமா சுவாமி? ஏன்னா எல்லாரும் நடராஜரை சேவிக்கிறதுக்கு அது இல்லாத போது அப்போ எப்படி சுவாமி அவங்க எந்த சிவனை இது பண்ணலாம்? சிவ வழிபாடு பண்றதுக்கு வந்து சூரியனுடைய நட்சத்திரங்கள், சனியினுடைய நட்சத்திரங்கள், அவங்க தான் சிவ வழிபாடு வந்து நிறைய பண்ணணும். சரி. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இவங்க வந்து நிறைய சிவன் வழிபாடு நிறைய பண்ணணும். ஓகே. இது எஸ்பெஷலி இவங்க வந்து திருவாதிரை வந்து நடராஜர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ அவர் எப்படி ஆடுவாரோ அதே மாதிரி இவங்க மனசுக்குள்ளே எதுவுமே இருக்காது. படபடன்னு கோவப்பட்டுருவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அவங்க மனசில் ரொம்ப சாந்தமாயிடுவாங்க. சரி. இவங்களுக்கு மேரேஜ் இந்த வருஷம் கன்ஃபார்ம்டு.
ஓகே மிருகசீரிஷம் 3 4 இருந்தாலும் சரி, திருவாதிரையா இருந்தாலும் சரி, புனர்பூசம் 1 2 3 இருந்தாலும் சரி, எந்த பரிகாரங்களும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக மேரேஜ் நடக்கும். எல்லாமே நல்லது நடந்துரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஓகே சூப்பர் சுவாமி. ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே ஸோ மிதுனம் திருவாதிரைக்கு வந்து குடும்பம், பொருளாதாரம், அப்புறம் வந்து இது குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெஃபினட்டாக அந்த வருஷம் அவங்க அந்த அந்த ரத்தம் சம்பந்தமான உறவுகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். பொருளாதாரம் ஆப்வியஸ்லி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம். ஓகே சுவாமி. இவங்க சேவிக்கிறது வந்து நீங்க சொல்லிட்டே இல்ல நடராஜர். நடராஜர் சேவிக்கணும் அப்படின்னுட்டு என்ன. அப்புறம் புனர்பூசம் நட்சத்திரம் சுவாமி. மிதுனம் புனர்பூசத்தை வச்சுட்டு தான் நம்ம வந்து எல்லா ஜோதிடர்களுமே மிதுன ராசிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜென்மகுரு ராமர் வனத்திலே அப்படிங்கிறாங்க. 12 வருஷம் கழித்து ராசிக்கு குரு வரார். அதனால இவங்க ராமர் வனத்திலே அப்படிங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, வேலைக்கு பிரிஞ்சு போயிடுவாங்க அர்த்தம். அதில் வேலைக்கு போயிடுவாங்க, அந்த வேலையோ அது வேற ஏதோ ஒரு நிமித்தம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புனர்பூசம் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து எடுப்பாங்க. இப்போ பேசிக் நேச்சர் உங்களுக்கு வந்து அதுதான். அதாவது ரொம்ப யோசித்து எடுப்பாங்க. இந்த வருஷம் ஆப்வியஸாக அவங்களுக்கு எல்லா டைம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. புனர்பூச நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு 12 வருஷம் கழித்து ராசிக்கு வர மங்கள காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஒரு புதுசாக ஒரு ஹையர் ஸ்டடீஸ் சேரலாம். வீடு, மண்மனை, வாகன பாக்கியம் கிடைக்கும். குழந்தை இல்லைன்னு சொல்லி கோயிலாக வருத்தப்பட்டு ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல செய்தி காத்திருக்கு. 50 வயசு ஆனாலும் குழந்தை கன்ஃபார்ம். ஓகே, இப்போ அந்த மாதிரியான ஒரு டர்னிங் குழந்தை கன்ஃபார்ம்டு நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது. அது மாதிரி மேரேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சாதி மறுப்பு திருமணம், சாதி விட்டு சாதி லவ் பண்ணியிருக்காங்க, அவங்க மதமாற்று திருமணம், இது எல்லாமே இந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா வேலையில். இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் ஆஃபீஸில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு அப்படின்னா எல்லாருடைய வேலையும் சேர்த்து அவர் தலையில் கட்டிடுவாங்க, அதுக்கேற்ற சம்பளமும் வராது. அதில் இவங்க கவனமாக இருந்துக்கணும், டென்ஷன் ஆகிடக்கூடாது. ஹெல்த் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் கவனமாக, முக்கியமாக ஜாயின்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும். குடும்பம், பொருளாதாரம், வேலை, வீடு, மண்மனை பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு. ஓகே, ராமர் வழிபாடு பண்ணணும். மிதுனம் ஒவ்வொரு மாதமும் புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கு ராமர் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். சூப்பர் சுவாமி. இப்போ ஓவராலாக இந்த மிதுனம் அதாவது அவளுக்கு ஏதாவது சிறப்பு ஒரு நாள் இல்லை சிறப்பு வந்து கோவிலுக்கு போகிறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சுவாமி? பொதுவாக மிதுனத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மிருகசீரிஷத்தில் பிறந்தவங்க வந்து முருகன் வழிபாடும், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நடராஜர் வழிபாடும், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராமர் வழிபாடும் நாம் சொல்கிறோம். ஆனால் இப்போ நம்ம ஒரு ஜோதிடத்தில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா நட்சத்திரத்தன்மை தனியாக இருக்குது, ராசி தன்மையாக தனியாக இருக்குது. இப்போ நீங்கள் மேஷத்தில் வந்து அஸ்வினி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கேது செவ்வாய், பரணி எடுத்துட்டோம்னா சுக்கிரன் செவ்வாய், கிருத்திகை எடுத்துட்டோம்னா சூரியன் செவ்வாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே அது வந்து மாறுபாடு வருது. அப்போ ஆனால் அதே மாதிரி ராசிக்கு ஒரு தன்மை இருக்குது. அப்போ மிதுன ராசிக்குரிய தன்மை என்ன அப்படின்னா, மிதுன ராசியினுடைய அதிபதி புதன், அவருடைய அதிதேவதை பெருமாள். அப்போ பெருமாள் வழிபாடு நிறைய இவங்க பண்ணணும். நீங்கள் நல்லா பார்த்துன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு பெருமாளுக்கு என்னென்ன தன்மையெல்லாம் இருக்குமோ அந்த தன்மையெல்லாம் இவாள்கிட்ட இருக்கும். உதாரணமாக ரொம்ப கலராக இருக்கும். நான் சொல்கிறது வந்து வெறுமான இந்தியா மட்டும் கிடையாது, நீங்கள் வேர்ல்டு வைடாக அந்த பலன்கள் நீங்கள் எடுத்துக்கணும். ஜோதிடம்ங்கிறது வந்து உலக பொதுமறை. சரி, அப்போ நம்ம மிதுன ராசியில் பிறந்தவா கொஞ்சம் கலர் கொஞ்சம் கம்மியாக இருப்பான். ஓகே, அப்போ அடுத்த கேள்வி வரும், எந்த ராசியில் கலர் அதிகமாக இருக்குங்கிற கேள்வி. ஆப்வியஸாக நமக்கு மனுஷாளுக்கு வர்றது அதான், அது நம்ம ஒவ்வொரு ராசி வரும்போது சொல்லுவோம். சரி, மிதுனம் வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருப்பாங்க, ரொம்ப நிதானமாக. இப்போ பெருமாளுடைய ஒரு தன்மைகள், அப்போ இவங்க பெருமாள் வழிபாடு நிறைய பண்ணணும். ஓகே, ஏதாவது நாள் இருக்கா அவள் போய் புதன் சனி, புதன்கிழமையும் சனிக்கிழமையும் துளசி வாங்கி கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே சுவாமி, புதன்கிழமையும் சனிக்கிழமையும். ஓகே, ஸோ ஓவராலாக மிதுனத்துக்கும் வந்து 2025 ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்ததாக வந்து கடகம் புனர்பூசம் சுவாமி. கடகம் இப்போ பொதுவாக கடகராசி அப்படின்னு எடுத்துகிட்டு இப்போ அஷ்டமத்து சனி போயின்னு இருக்கு. நிறைய இப்போ நம்ம நிகழ்ச்சி பார்க்குறவங்களில் அந்த இப்போ நம்ம இதில் வியூவர்ஸில் வந்து செக்ரிகேட் பண்ணும்போது எந்தெந்த ராசின்னு எடுத்தோம்னா அதில் கடகமும் கும்பமும் தான் அதிகமாக இருப்பாங்க இப்போதைக்கு. நம்ம அஷ்டமத்து சனி ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம்ல, நாங்கள் ஜோதிடர்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம்ல, உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குது, அஷ்டமத்து சனி நடக்குதுன்னு சொல்லிட்டு. கடக ராசிக்கு முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஜோதிடத்தில் ஒரு
பிரமாணம் இருக்குது. என்ன பிரமாணம் அப்படின்னா, ஒரு ராசிக்கு சமசப்தம ராசி ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. உதாரணமாக மேஷ ராசிக்கு ரொம்ப க்ளோஸ் பார்த்தோம்னா துலா ராசி ரொம்ப ஈஸியாக அட்டாச் ஆகிடுவாங்க. சரி, துலா ராசியாக இருக்கலாம் அல்லது துலா லக்னமாக இருக்கலாம், டக்குன்னு அட்டாச் ஆகிடுவாங்க. அப்போது கடகராசிக்கு அப்போ சில இந்த ஜோதிடத்தில் சில எக்ஸப்டல் கேசஸ் இருக்குது, தளர்வுகள்னு நம்ம தமிழில் சொல்கிறோம், அதாவது விதி விலக்குகள்னு சொல்கிறோம். அந்த விதி விலக்குகளில் வந்து என்ன அப்படின்னா, கடகத்துக்கும் மகரத்துக்கும் சமசப்தமும் பொருந்தாது, சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் சமசப்தமும் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நமக்கு இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, கடகத்துக்கு 2020 ஜனவரியிலேருந்து 2023 எண்டு வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி இருந்தார். அப்போ தான் ரொம்ப கஷ்டம். 2023 ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி வந்தாச்சு. அஷ்டமத்து சனியில் நீங்கள் கடகராசிக்கான யார் வேணாலும் போய் கேட்டு பாருங்க, அஷ்டமத்து சனியில் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. அஷ்டமத்து சனியில் கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து சுபவிரயம் நடக்கக்கூடிய வருஷம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு. சுபவிரயம்னா சுபவிரயம்னா வீடு வாங்குறது, அது நல்ல விஷயம் தானே சார்? அது சுபவிரயம். அதாவது விரயம்னா பணம் நம்ம செலவு பண்ணுறோம், ஆனால் அது சுபவிரயம் ஆகிடுது. நம்ம குழந்தைகளை வந்து ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கிறது, நாம ஃபாரின் போகிறது, தங்கம் வாங்கிறது, அப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடந்ததுன்னா அதுக்கு நாம் செலவு பண்ணுறது, இது எல்லாமே சுபவிரயத்தில் சேரும். குழந்தை பிறக்கிறது, இது சுபவிரயத்தில் சேரும். இப்போ சுபவிரய செலவுகள் அவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டு. புனர்பூசத்துக்கு புனர்பூசம் கடகராசி. சரி, புனர்பூசம் கடகராசிக்கு வந்து இன்னொரு தன்மை என்ன அப்படின்னா, எடுத்த டெசிஷனை யாருக்கும் மாற்றிக்க மாட்டாங்க. ஒரு டெசிஷன் எடுத்து அந்த டெசிஷனில் ஃபேமாக இருப்பாங்க. ஓகே, எடுத்த டெசிஷன் யாருக்கும் மாற்றிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இந்த வருஷம் வந்து என்ன அப்படின்னா, வார்த்தைகள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இவங்க நட்சத்திரங்களுக்குலாம் என்ன தன்மை அப்படின்னா, காலையில் எந்திரிச்சதுலேருந்து அடையிற வரைக்கும் யாருக்காவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரிலாம் ஒரு நேச்சர் இருக்கா? இருக்குது. அட்வைஸ் நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்க. நீங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தோம் யாருக்காவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவர் அட்வைஸ் அப்படிங்கிறது கேட்டால் தான் அட்வைஸு. நம்மளால் வாலண்டியர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த அட்வைஸுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் போயிடும். ஸோ அந்த இதில் அவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த வருஷம் பேசும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் இவங்க. அதுதான் அந்த பேச்சு சொன்னேன். ஒய்ஃபு அட்வைஸ் பண்ணும்போது நாம் எவ்வளோ வேணாலும் கேட்கலாம், நாம் அட்வைஸ் பண்ணும்போது ஒய்ஃபுக்கு அட்வைஸ் பண்ணணும், ரொம்ப கவனமாக அட்வைஸ் பண்ணணும். சரி. ஸோ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பேச்சினால் எந்த பிரச்சனையும் கிடையாது. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்படி நம்ம பார்த்துக்கணும். ஆண்கள் பெண்கள் இந்த வித்தியாசம். ஆமாம், அதில் கவனமாக இருந்துக்கணும்ல. சரி சுவாமி. தொழில் நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை, நிறைய வாய்ப்புகள் இவங்களுக்கு வரும். பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தும். அடுத்து 1.5 வருஷத்துக்கு. கடகம் புனர்பூசத்துக்கு நம்ம வந்து எந்த சுவாமியை சேவிக்கணும் அது நீங்கள் சொல்லுங்கள். கடகம் புனர்பூசத்துக்கு அம்மன் வழிபாடு பண்ணணும். ஏதாவது ஒரு அம்மன் வழிபாடு. நம்ம பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு மஞ்சள் நிறத்தில் புஷ்பம் வாங்கி கொடுத்துட்டு நாம் வந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே சுவாமி. கடகம் பூசம் எடுத்துட்டோம்னா, பேங்க்கில் நம்ம பேங்க்கு போகிறோம், பேங்க்கில் கேஷியர் இருப்பார். அவர் ஒரு நாளைக்கு வந்து 1 கோடி கூட கவுண்ட் பண்ணுவார். ஆனால் அது அவர் பணமா? இல்லை, அதான் பூசம். ஓகே, எல்லாமே அவங்களுக்கு இருக்கும், ஆனால் எதுவுமே அவங்களோடது கிடையாது. ஓகே. ஸோ புனர்பூசம் வந்து கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பூசம் கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதற்கேற்ற ஒரு ரெகனைஸோ அல்லது வந்து ஒரு ஆத்தரைஸோ எதுவுமே கிடைக்காது. அது அப்போ நிறைய ஹார்ட் ஒர்க்கு. அப்போ இந்த நேரம் நமக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக நமக்கு டைம் சரியாக இல்லை. அந்த 6 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு இனிமே தான் அவங்களுக்கு விடிவு காலம். ஓகே. அவங்களுக்கு எப்படி நம்ம திருவாதிரைக்கு ஒரு லக்கு வருதுன்னு சொன்னோம், இவர் பூசத்துக்கு ஒரு லக்கு வருது. அடுத்து வரக்கூடிய ஒரு 3 வருஷம் அவங்களுக்கு லைஃப்பில் முக்கியமான சில விஷயங்கள்லாம் நடக்கும். நல்ல விஷயம். ஆமாம். என்னென்னா ஹெல்த்து ஃபஸ்ட்டு. அந்த ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்கள் அதில் ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு மாற்றங்கள். அப்புறம் அந்த கோர்ட்டு கேசஸ்லாம் நடந்துட்டுருக்கும், அதெல்லாம் இவங்க பக்கம் ஃபேவர் ஆகிடும். சூப்பர் சுவாமி. வீடு மண்மனை, வீடு எனக்கு ஒரு வீடு இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வீடு அமையும். 2 வீலர் வச்சுக்கிறவங்க கார் வாங்குவாங்க, கார் வச்சுருக்க இன்னொரு கார் வாங்குவாங்க.
அதெல்லாம் இந்த வருஷம் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ கடகம் பூசத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. 100% ஓகே. அவங்க திருப்பதி போயிட்டு வந்து ரொம்ப நல்லது. திருப்பதி போயிட்டு வந்து ரொம்ப நல்லது. சூப்பர் சுவாமி. அப்புறம் கடகம் ஆயில்யம். ஆயில்யத்துக்கு ஒரு பழமொழி இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் ஆயில்யம் இருக்காங்களா? இருக்கா சுவாமி. ஆயில்ய குதிரை அடங்கா குதிரை. என் கசின். ஏன்னா ஆயில்ய குதிரை அடங்கா குதிரைன்னா என்ன அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு டெசிஷன் எடுத்துருவாங்க. நான் சொல்றது அவங்களுக்கு கரெக்டாக வேச்சாக செக் பண்ணிக்கோங்க. அவங்க ஒரு டெசிஷன் எடுத்துருவாங்க. அந்த டெசிஷனை நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. சொல்றாங்க சொல்ல மாட்டாங்க வச்சுக்கோங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்மளை அதை செய்ய வச்சிருவாங்க. நம்மளையும் அறியாமல் அதை செஞ்சிடுவோம் இல்லை சுவாமி. அதுதான் ஆயில்யம். ஆயில்யம் வந்து ஒரு மந்திரியா இருக்கிறதுக்கு தகுதி. ஒரு ராஜாவுக்கு மந்திரியா இருக்கிறதுக்கு தகுதி. ராஜாவை செயல்பட வைக்கிறது ஆயில்யம். ஓகே. அப்போ ஆயில்யம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆயில்யத்தில் ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரி ஆண் தன்மை அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு செய்யறதை விட அவங்க மற்றவங்கள பற்றி நிறைய சிந்திக்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே, அவங்க மேரேஜ் ஆச்சா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வசனப்பட்டுட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு லீடிங் குவாலிட்டி, ஒரு 10 பேர் இருந்தால் இவங்க தான் தலைவராக இருப்பாங்க. ஓகே. ஒரு லீட் பண்ணுற குவாலிட்டி அவங்களுக்கு இருக்கும். இந்த வருஷம் ஆயிலி நட்சத்திரத்துக்கு பேசிக்காக பார்த்தோம்னா நிறைய மன கஷ்டம் இருக்குது. வெளியே ஷேர் பண்ணிக்கல. அந்த மன கஷ்டம் இவங்களுக்கு விலகும். ஓகே. ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதாவது ஒரு பசியில் இருக்கிறவனுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு திருப்தியாக எப்படி உட்காந்துருப்பான், அந்த மாதிரி ஆயில்யத்துக்கு இந்த வருஷம் ஒரு விடிவு காலம் இருக்குது. டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து சொந்த வீடு மண்மனை அமையும். ஓகே. மனை வாங்கியிருப்பாங்க, அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, பேமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்காது, இல்லை வீடு பால் காய்ச்சிருப்பாங்க, அந்த வீட்டுக்கு அவங்க போயிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் நடக்கும். ஓகே சார். ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆயில்யத்துக்கு இந்த வருஷம் அமோகமாக இருக்குது. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும், பேர் கிடைக்கும், நல்ல ஒரு பேர் கிடைக்கும். இவங்க என்ன பண்ணணும்னா இந்த கருமாரி அம்மன் சொல்கிறோம், கருமாரி அம்மன் வழிபாடு நிறைய பண்ணணும். அப்புறம் வந்து இப்போ 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 நம்ம இந்த கடகராசி ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்த வைணவர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து சுதர்ஷனர் வழிபாடு பண்ணணும். ஓகே. அது ரொம்ப 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 விசேஷம். ஓகே. ஸோ டோட்டலாக இந்த கடகம் எப்படி இருக்குது சுவாமி, எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்றது? டோட்டல் கடகராசி அப்படின்னு எடுத்துனோம்னா வந்து அம்மன் வழிபாடு நிறைய பண்ணணும். குங்குமம் வாங்கி கொடுக்கலாம். அம்மன் கோவிலுக்கு நல்ல ஒரு தாழம்பு குங்குமம் வாங்கி கொடுக்கலாம். திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகத்துக்கு இந்த வருஷம் யோகம்தான், சுபகரயம் தான். சூப்பர் சாங். ஏன் தெரியுமா, நிறைய பேருக்கு கடக ராசின்றது தெரியும், ஆனால் பாதி பேருக்கு அவளுக்கு என்ன நட்சத்திரன்றது தெரியாததுனால இந்த மாதிரி டோட்டலா கடகம் அப்படின்றது கேட்டால் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றதுனால சுவாமி. சிம்மம் மகம். இப்போ நம்ம நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு நிறைய பேர் சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா நாங்கள் இப்போவே ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 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 விஷயம் வந்து நம்ம கடகராசியில் ஆரம்பிக்கும் போது சொன்னதை சிம்மத்துக்கும் நான் சொல்கிறேன். சமசப்தமம் ராசி, அதாவது 7வது ராசியில் ஒரு ராசிக்கு 7வது ராசி வசியமாயிடும் அப்படின்னு சொல்கிறோம். அதில் எக்ஸப்ஷனல் கேசஸில் கடகம் மகரமும் சிம்மம் கும்பமும் வருது. ஸோ சிம்மத்துக்கு இப்போ தான் வந்து ஒரு நேரம் சரியில்லாத ஒரு தன்மை போய்கிட்டு இருக்குது. சிம்ம ராசிக்காரங்க தூங்கிய ரொம்ப நாள் ஆச்சுங்க. மனசு வருத்தம், ரொம்ப வருத்தம். ஏன்னா கண்டச்சனி போயிட்டு இருக்கு, 2-8 சர்ப்பகிரகம் இருக்கு. அப்போ என்ன மாதிரியான அவளுக்கு கஷ்டங்கள் இருக்கும் சுவாமி? அவாவா நிலையில ஒரு கஷ்டம் இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு குடியானவன் ஒரு விவசாயி இருக்காரு அப்படின்னா, அந்த விவசாயி வந்து அவர் போட்ட விதையில பயிர் வர்றது வந்து லேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பெரும் தொழிலதிபர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து பணவரவுல வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். ஓகே. அவங்கவுங்க நிலைமையில அது ஒரு கடினத்தை கொடுக்கும். இப்போ சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்தாலும் கூட 18 வருஷம் கழித்து அந்த நட்சத்திரநாதன் கேது ராசிக்கு வர, அதனால் ஒரு செல்ஃப் கன்ஃபியூஷனில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமாக அந்த மகம் 2 மகம் 4
இந்த பாதத்தில் பிறந்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெசிஷன் மேக்கிங்கில் ப்ராப்ளம். சிம்மம் மகம். ஆமாம், வரலாம். அதில் கொஞ்சம் இவங்க கவனமாக இருந்துக்கணும். இது எல்லாம் இருந்தாலும் கூட சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பூரமாக இருந்தாலும் சரி, உத்தரமாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் மேரேஜ் கன்ஃபார்ம்டு. இதுலேயும் அதில் ஒரு நல்லது வாழ்க்கை இருக்குது சார். ஆமாம், அது அவங்களுக்கு மேரேஜ் இந்த வருஷம் கன்ஃபார்ம்டு. முக்கியமாக இந்த ரீமேரேஜுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க மகத்தில், அவங்களுக்கு இந்த வருஷம் ரீமேரேஜ் கன்ஃபார்ம்டு. ஓகே. ஹெல்த் சுவாமி? ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக நம்ம இருந்துக்கணும். முக்கியமாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. ஓகே, அதில் நம்ம கவனமாக இருந்துக்கணும். தொழில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மக நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவங்க உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். பொருளாதாரமும் அற்புதமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. எந்த கோவில்? பொதுவாக மகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணணும். குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே சுவாமி. அடுத்ததான் வந்து சிம்மம் பூரம். பூர நட்சத்திரம் பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதுவும் பூரம் நட்சத்திரம் 1, பூரம் நட்சத்திரம் 3 பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. பூரம் நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவங்க என்ன அப்படின்னா டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. ஒரு வேலையை எடுத்தோம்னா டெடிக்கேட்டடாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நட்சத்திரம். அவங்க அஷ்டமத்து சனி நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்த வருஷம் ராகுக்கு எதுவும் ராசிக்கு வராங்க. நாம் எந்த மனிதர்களை ரொம்ப நம்புகிறோமோ அந்த மனிதர்களால் நமக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அதுதான். அப்போ மனிதர்களை வந்து நம்ம கொஞ்சம் எவாலுவேட் பண்ணி அவங்களுக்கு நாம் செய்கிறதோ அவங்க கூட பழகிறதோ அதில் நம்ம கவனமாக இருந்துக்கணும். அதுதான் பூர நட்சத்திரத்தினுடைய முக்கியமான இந்த வருஷம் டாஸ்க்கு. ஓகே. தொழில் நல்லா இருக்குது, ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டிய நிலைமை கூட வரலாம் பூரத்துக்கா சுவாமி? ஆமாம். அது மாதிரி சிலது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், இந்த ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும். நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு துரோகம் பண்ணலாம். பூரம் இருக்கிறவங்களுக்கு ஓகே, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு பொருளாதாரம், அது பொருளாதாரம் நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. தொழில் நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. ஹெல்த் விஷயம் மட்டும் தான் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மன உளைச்சல் தான் இருக்கு. மன உளைச்சல் அது மாதிரிலாம் வரலாம். அதில் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அது அஷ்டமத்து சனினால் கிடையாது, சர்ப்ப கிரகங்கள்னால வரக்கூடிய தன்மை. ஓகே. அப்போ இவங்க இவங்க பொதுவாக என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய சிவ வழிபாடு நிறைய பண்ணணும். சிவன் ஆலயங்களுக்கு நிறைய போகணும். ஓகே. நிறைய சிவாலயங்களுக்கு போகணும். நிறைய பேர் சிவாலயம்னா பாடல் பெற்ற சிவாலயமானு கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சிவனை பொறுத்தவரை சிவலிங்கம் எங்கே இருக்கோ அது எல்லாமே சிவாலயம் தான். அது போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது உண்மையாகவே. அப்போ வந்து பூரத்துக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்குது. மன உளைச்சலும் ஹெல்த்து மனுஷால கால்குலேட் பண்ணக்கூடியது, அது கவனமாக இருந்தது. ஓகே. சிம்மம் உத்திரம் சுவாமி. சிம்மம் உத்திரம் வந்து சிம்மம் அப்படின்னாலே அவளுக்குன்னு அந்த ஒரு ஒரு கெத்து அப்படின்ற மாதிரியான ஒரு இது நாங்கள் தான் டெவலப் பண்ணி விட்டோம். அப்படி எதுவுமே கிடையாது. மேஷம் கெத்தே கிடையாதுங்கிறீங்களா நீங்கள்? கும்பம் கெத்து கிடையாதுங்களா? கும்பம் சதயம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கெத்து அவங்க ராஜகத்தாக இருப்பாங்க. என்ன சுவாமி சொல்கிறீங்க? ஆமாம், நம்ம டெவலப் பண்ணி விடுறது தான். சிம்மம் உத்திரம் எடுத்துட்டோம்னா இந்த வருஷத்தை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு அந்த சர்ப்ப கிரகம் கேது வந்து இப்போ உத்தரத்திலேயே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார். இப்போ சிம்மத்துக்கு வரும்போதும் உத்தரத்துக்கு தான் வருவார். அப்போ என்ன ஆகும்னா எப்போதுமே சூரியனுடைய நட்சத்திரங்களுக்கும் சனியினுடைய நட்சத்திரங்களுக்கும் அவங்க மேலே அந்த சர்ப்பகிரகங்கள், அது ராகு கேது ட்ராவல் பண்ணும்போது சில சிக்கல்களை கொடுக்கும். அது பிரமாணம் இருக்குது. அப்போது உத்திர நட்சத்திரத்துக்கு கேது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்தில் யாராவது ஒருத்தரை இழக்க மாதிரி இருக்கும். நமக்கு அது இறைவன் முடிவு பண்ணக்கூடியது சிம்மமுத்திரத்துக்கு. அப்போது அவங்களுடைய ஹெல்த்தில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருந்தோம். நம்ம முயற்சி பண்ணுறது கடுமையாக பண்ணிடணும். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா சிம்மமுத்திரத்துக்கு இந்த வருஷம் வந்து ஒரு 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 பெரிய பணம் ஒன்று கிடைக்கும் அவங்களுக்கு இந்த வருஷம். புதையல் மாதிரி அது கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழல் வரலாம். ஒரு வேலை நிமித்தமாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு இப்போது அந்த மாதிரி நிலைமைகள் நமக்கு வரலாம். அதில் நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ட்ராவல் நிறைய பண்ணுவாங்க இந்த வருஷம். நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. நிறைய புண்ணிய நதிகள் போகிறது, புண்ணிய கஷேத்திரங்கள் போகிறது, அதெல்லாம் பண்ணுவாங்க.
இப்போது உத்திரம் நட்சத்திரம் நம்ம அப்போதே சொன்ன மாதிரி தான். ஒரு நட்சத்திரங்கிறது எல்லாருக்கும் காமன் தான். அதில் கடவுளை நம்புறவனும் இருப்பான், நம்பாதவனும் இருப்பான். இப்போ கடவுளை நம்பாதவன் அவன் வந்து அவன்கிட்ட போய் நம்ம புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போவே நம்ம வந்து சொல்ல முடியாது. அவன் வந்து என்ன பண்ணுவான், தர்ம காரியங்கள் நிறைய பண்ணுவான். இப்போ நிறைய குழந்தைகளை படிக்க வைக்கிறது, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சுவாமி. எந்த கோவிலுக்கு அவங்க பொதுவாக உத்திர நட்சத்திரத்தை பொறுத்தவரை சிவ வழிபாடு தான். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு அடையிற வரைக்கும் நமச்சிவாயா எவ்வளோ தடவை அதனாலும் சொல்லலாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த 5 எழுத்து மந்திரம் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓவராலாக சிம்மத்துக்கு வந்து இந்த வருஷத்தை பொறுத்த மட்டில் 3 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒன்று, மனுஷால நம்பும்போது ரொம்ப நம்பிக்கையான மனிதர்களை பார்த்து நாம் நம்பணும். 2வது, கூட இருக்கிறவங்கள ரொம்ப கவனமாக நம்ம பார்த்து கண்காணிக்கணும். ஏன்னா இவங்க பேரை சொல்லி அவங்க சில விஷயங்களை இவங்க சொன்னதாக சொல்லி சில விஷயங்கள் ஆகிடும். 3வது, கடுமையான பிடிவாதம், கோபம் கூடாது. விட்டுடணும். எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து நீக்கு போக்கா நடந்துக்கணும். எங்கள் ஊரில் திருநெல்வேலியில் நீக்கு போக்கா நடந்துக்கிறது நல்லது. இவங்க 3 பேர் பொதுவாக சிம்மராசி எடுத்தனாலே சிவ வழிபாடு தான் இவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல பரிகாரம். இங்கே திருவாதிரைக்கு கேட்டீங்க. ஆமாம். நடராஜரா சிவனான்னு கேட்டீங்க. திருவாதிரைக்கு நடராஜனம். சிம்மராசியில் பிறந்தவங்க எல்லாருமே சிவ வழிபாடு பண்ணுறதும் உத்தமம். ஆனால் சிவனும் நடராஜர் ஒருத்தர் தானே சுவாமி? சிவனுக்கு உருவம் கிடையாது, நடராஜருக்கு உருவம் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே. அதனால தான் திருவாதிரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபுல் ஃபார்முக்கு வந்தால் தான் எதையுமே நம்புவாங்க. நீங்கள் வேலைக்கு வாங்க அப்படின்ட்டு சும்மா ஒரு கட்டடத்தை கட்டினா வந்து இருக்க மாட்டாங்க. அந்த கட்டடத்தை ஃபுல்ஃபில்லாக முடிச்சதுக்கு பிறகு தான் திருவாதிரை அழைச்சா தான் அவங்க திருவாதிரை வரும். இல்லாட்டா திருவாதிரை வராது. அந்த நம்பிக்கை வரும். அதை ஃபுல் ஃபார்முக்கு வரணும் தான் அவங்க எதுவுமே பண்ணுவாங்க. சுவாமி, அடுத்ததான் வந்து கன்னி உத்திரம். அவளுக்கு எப்படி இருக்குது சுவாமி 2025? கன்னி உத்திரம் வருஷம் வந்து நமக்கு அவங்களுக்கு வந்து இந்த 7ஆம் இடத்துல சனி வருது. ஆக்சுவலாக கன்னியா ராசிக்கு ஒரு பெரிய ரிலீஃப் என்னென்னா, அந்த கேது விலகிறார், இந்த ஏப்ரல் மேலே விலகிறார். அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப். ஓகே. ஸோ நம்ம அப்போதே பேசும்போது சொன்னோம் இல்லையா, சூரியனுடைய நட்சத்திரங்களுக்கும் சனியினுடைய நட்சத்திரங்களுக்கும் சர்ப்பகரங்கள் அந்த நட்சத்திரங்களை ட்ராவல் பண்ணும்போது நிறைய பாதிப்புகள். இப்போ கன்னிராசி உத்திரத்துக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அது வந்து ஃபேமிலி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், தொழில் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஹெல்த் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், கடன் பிரச்சனை, அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இந்த வருஷத்தில் உண்டு. அவங்க எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2025 இல்லீகல் சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்க ஈடுபடக்கூடாது. அவங்களுக்கு அது சரியாக வராது. ஸோ பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், தொழில் உத்தியோகம் நல்லாயிருக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானத்துக்கே குரு வரார். அதனால் புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். ஹெல்த் சம்பந்தமான விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம். ஓகே. அவங்க ஐயப்பன் வழிபாடு பண்ணணும், சாஸ்தா வழிபாடு. ஏன்னா நட்சத்திரமே உத்திர நட்சத்திரம் சுவாமி பிறந்தது, அதனால் அது பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். எந்த அவளுக்கு ஏதாவது தனியாக வந்து கோவிலுக்கு போகிறது பரிகாரம் அப்படின்றது அது வந்து நம்ம சாஸ்தா வழிபாடு பண்ணினாலே எல்லாமே போதும். ஆமாம். கன்னி ஹஸ்தம். கன்னி ஹஸ்தம் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு வந்து டக்குன்னு யாருனாலும் இம்ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க. அதாவது முகம் வந்து ரொம்ப லட்சணமாக இருக்கும் அவங்களுக்கு. அதுக்காக மற்ற நட்சத்திரங்கள் அப்படி இருக்குமான்னு அப்படி கிடையாது. இவங்க வந்து கொஞ்சம் அதாவது நட்சத்திரத்துக்கே அந்த ஒரு குணநலங்கள் உண்டு. ஆமாம். இப்போது உத்திரம் நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பார்க்குறதுக்கு அப்பா மாதிரி இருப்பாங்க, அவங்களுடைய தகப்பனார் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருப்பாங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்க, சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க அப்பா மாதிரியே இருப்பாங்க. இப்போ கன்னி ராசி ஹஸ்தம் நட்சத்திரம் பிறகு கிட்டத்தட்ட அவங்க அம்மாவினுடைய குணநலன்கள் அவங்களுக்கு நிறைய ஒத்துப்போகும். இப்போ உதாரணமாக அவங்க அம்மா எல்லாரும் ஹெல்பிங் டெண்டன்சி அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, கன்னிராசி ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த வருஷம் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, சுபவிரய செலவுகள் இருக்குது. ஒன்று அவங்களுக்கு திருமணம் நடக்கிறது, இல்லை அவங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறது, ட்ராவல், வெளியூர் வெளிநாடு ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மெயினாக அவங்க 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒன்று பார்ட்னர்ஸ். கன்னி ஹஸ்தம். ஆமாம். பார்ட்னர்ஸ்னால் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கலாம். இப்போ உதாரணமாக வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட வேலை செய்கிறவங்க
இவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கவனமாக அவங்க கவனம்னா என்ன சாமி? கவனம்னா வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அப்போ லைஃப் பார்ட்னர்கிட்ட பேசும்போது, அதாவது ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப்ட்ட கவனமாக இருக்கணும், ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டை கவனமாக இருக்கணும். கன்னிராசி ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு வீக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தடவை ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். கண்டினியூஸாக ஃபோன் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அந்த நேச்சர் உண்டு. அதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அந்த விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ இதில் அவங்க கவனமாக இருந்தாங்கனாலே போதுமானது. தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் உங்களுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாக அவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். நிறைய ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஒவ்வொரு மாதமும் ஹஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, நல்லது சுவாமி. கன்னி சித்திரை, கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் பொதுவாக அந்த கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் ஆர்டர் போடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது உட்காந்து மற்றவங்களை வேலை வாங்குறது. பொதுவாகவே கன்னிராசி சுகவாசி, சுகத்தை அனுபவிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இந்த வருஷம் பொதுவாக எப்படி இருக்குது அப்படின்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நல்லபடியாக முடியும். லவ் மேரேஜ், லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா 2 வீட்டார் சம்மதத்தோட மேரேஜ் முடிஞ்சிடும். அது மாதிரி வீடு மண்மனை பாக்கியங்கள் அவங்களுக்கு நல்லா இருக்குது. வாகன பிராப்தி நல்லா இருக்குது. நான் இந்த கம்பெனியில் இந்த மாடலில் இந்த கார் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் அந்த வருஷம் அச்சீவ் பண்ணுவாங்க. இதுவே சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் இந்த நிறைய பேப்பர்ஸ் அரியர்ஸ் வச்சுருப்பாங்க பசங்க, இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகே சாமி, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நல்ல ஒரு பேர் சொல்கிற மாதிரியான பதவி அவங்களுக்கு கிடைக்கும். அந்த ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பம் நல்லா இருக்குது, பொருளாதாரம் நல்லா இருக்குது. ஹெல்த் ஆஸ்பெக்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். முக்கியமாக அந்த சுவாசம் சம்மந்தமான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இந்த டஸ்ட் அலர்ஜி அது மாதிரியான வர்றது, அப்புறம் சளி தொந்தரவுகள், ரெஸ்பிரேட்டரி சம்மந்தப்பட்ட அதில் அவங்க கவனமாக இருந்துட்டா போதுமானது. காவல் தெய்வ வழிபாடு, காவல் தெய்வம்னா கோயிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், கருடாழ்வார், பைரவர், நவக்கிரகம், அப்புறம் வந்து ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், முனீஸ்வரன், இது மாதிரியான காவல் தெய்வங்கள் வழிபாடு இவங்க நிறைய பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ ஓவராலாக கன்னிக்கு இந்த வருஷம் நம்ம எழுதுனோம்னா பார்ட்னர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் பொறுமை நிதானத்தோடு நடந்துக்கணும். ப்ரீ டிட்டர்மைண்டாக நம்ம எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது. ஓகே இவங்க இவ்வளவு தான் அப்படிங்கிற ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவங்க வரக்கூடாது. தொழில் உத்தியோகம் அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக கன்னியா ராசி காவல் தெய்வ வழிபாடு பண்ணுறது நல்லது. ஓகே சுவாமி. ஸோ கன்னிராசிக்கும் வரப்போகிற வருஷம் வந்து கண்டிப்பாக நல்லா அமோகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். 2024 ஜாதகம் பார்க்குறத விட்டதில் ஃபஸ்ட்டு ராசி துலா ராசி. ஏன்னா 12/5/2012 அவங்களுக்கு டைம் சரியா இல்லை. 2012 12/5/2012. நீங்கள் ஒரு 2-3 ராசி சொல்லிட்டே சொன்னீங்க. ஆமாம், ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அது வந்து சில கிரக அமைப்புகளை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். 12/5/2012 அவங்களுக்கு ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேருந்து அவங்க நிம்மதியாகவே இல்லை. துலாம் நம்மளும் ஒவ்வொரு வருஷமும் மேக்கப் பண்ணுறோம், உங்களுக்கு இந்த கிரகம் இப்படி இருக்குது அதனால் இப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் அவங்க உண்மையிலேயே நல்லா இல்லை, அதுதான் உண்மை. துலா ராசியாக இருந்தாலும் சரி, துலா லக்னமாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த 2020 காலகட்டத்திலலாம் உயிர் மட்டும்தான் போகல, துலாம் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு துலா ராசியில் சித்திரை நட்சத்திரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா முதல் விஷயம் அவங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் சரியாகும். தேவையில்லாமல் இருக்கக்கூடிய கவலை, ஒரு பயம், அதெல்லாம் போயிடும், நீங்கிடும். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதாரம் 100% நல்லா இருக்குது. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த 12 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு அறுவடை எடுக்கணும்ல. கிட்டத்தட்ட ராமர் மாதிரி, ராமர் 14 இவங்க 12, 13 வருஷம் அப்ராக்சிமேட்டாக. அதற்கான அறுவடை இனிமேல் லைஃப்பில் இது பண்ணுவாங்க. எதிரிகளை துவம்சம் பண்ணுவோம், நல்லா இருக்கு. ஓகே, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக துளாராசி சித்திரை நட்சத்திரம் முருகன் வழிபாடு நிறைய பண்ணினா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வரப்போகிற 2025 துளாராசிக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் இந்த வருஷம்.
ஆமாம், புஷ்பா 2 மாதிரி வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம துளாராசி சுவாதி பார்த்தோம்னா, சுவாதிக்கு வந்து என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, இருக்கிறத வச்சு திருப்தி அடையணும். அவங்களுக்கு இறைவன் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. எப்போதுமே உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளது. சுவாதி நட்சத்திரம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே பெருசாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பிரம்மாண்டமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த ஒரு தன்மை அவங்கள்ட்ட உண்டு. பொதுவாக இந்த வருஷம் அவளுக்கு எடுத்துட்டோம்னா மெயினாக கல்யாணம் ஆகாத 70s கிட்ஸ், 50 வயசு ஆயிருக்கும், ஒன்றும் மேரேஜ் ஆயிருக்காது. 80s 40, 90s 30 வயசு, 2K கிட்ஸு, இவங்களுக்கு கூட இந்த வருஷம் மேரேஜ் நடக்கும். பரவாயில்ல சுவாமி. ஸோ சுவாதிக்கு வந்து இந்த வருஷம் மேரேஜ் கன்ஃபார்ம்டு. குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்திருப்பாங்க, டெஃபினட்டாக குழந்தை பிறக்கும். ரொம்பவே நல்லா இருக்குது. அது மாதிரி அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கும். ஒரு லோனுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு லோன்ஸ் கிடைக்கும். ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு. பொதுவாக சுவாதி நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு யோகமான சொல்லிக்கிற மாதிரியான வருஷம். அதுவாவது அவங்களுக்கு திருப்தியாக இருக்குல்ல. நரசிம்மர் வழிபாடு பண்ணணும். முக்கியமாக ஒரு லக்ஷ்மி நரசிம்மரில், அதாவது தாயாரும் சேர்ந்துருக்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு பொதுவாக ரொம்ப ரொம்ப நல்லது. எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும். ஓகே. ஸோ 12 வருஷம் பட்ட கஷ்டத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணணும். ஓகே. ஸோ எந்த இது லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் சேவிக்கணும்னு சொன்னீங்க. இது தவிர அவளுக்கு எதாவது நாள் கிழமைனா இவ்வளோ வந்து இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்திருப்பாள் இந்த ஒரு 12 வருஷம். இந்த இவாள் ஆகட்டும், சித்திரை ஆகட்டும் சரி, சுவாதி ஆகட்டும் சரி, ஓவராலாக அப்போ இந்த வரப்போகிற வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்க. இனிமேல் வேற ஏதாவது அவளுக்கு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு. எந்த கோவிலாக இருந்தாலும் சரி. விசாகம் புனர்பூசம் சொல்லும்போது சொன்னேன், சும்மா அட்வைஸ் பண்ணிட்டே. ஆமாம் சுவாமி. நீங்கள் விசாக நட்சத்திரம் எல்லாருமே எடுத்துக்கோங்க. எந்த விசாக நட்சத்திரமும் எடுத்துட்டோம்னா ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துலையே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஒரு லெவலில். இப்போ உதாரணமாக ஒரு 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 ஸ்கூலில் வந்து ஒரு நார்மலாக நான் டீச்சிங் ஸ்டாஃபாக இருப்பாங்க. அவங்க அந்த ஸ்கூலில் வேலை கூடிய டீச்சருக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் டீச்சிங் டீச்சர்ஸு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க நான் டீச்சிங் ஸ்டாஃபாக இருந்தால் கூட டீச்சர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய, ஸோ அவங்கவுங்க நிலைமையில் அவங்க அந்த உபதேசம் பண்ணுறது இருப்பாங்க. இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு பெரிய லக்கான வருஷம். ஓகே. ரொம்ப லக்கு. கண்டிப்பாக குடும்பம் நல்லாயிருக்கு, திருமணம் நல்லாயிருக்கு, குழந்தை பாக்கியம் நல்லாயிருக்கு, வீடு மண்மனை யோகம் நல்லாயிருக்கு, தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. எந்த ஒரு ரீதியில் நம்ம எடுத்துட்டாலுமே விசாக நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் துளாராசியில் பிறந்தவாளுக்கு ஒரு யோகம்தான். நிறைய பணம் ஈட்ட முடியும், பல வழிகளில் பொருள் ஈட்ட முடியும். இப்போ உதாரணமாக ஒருத்தர் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவர் இருக்கிறாரு அப்படின்னா, அவர் இந்த வருஷம் ஒரு சிமெண்ட் கடை ஓப்பன் பண்ணுவார், செங்கல் கடை ஓப்பன் பண்ணுவார். ஏற்கனவே ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருப்பார், அதோடு சேர்ந்து உப தொழில், ஒரு டைல்ஸ் கடை ஓப்பன் பண்ணுவார். ஸோ நம்ம என்ன தொழில் பண்ணுறோமோ அந்த தொழிலோடு சேர்த்து நமக்கு உப தொழில் இந்த வருஷம் நம்ம ஆரம்பிக்க முடியும், செய்ய முடியும். வேலையில் பெரிய முன்னேற்றம் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக விசாக நட்சத்திரம்னாலே முருகன், விசாகத்தின் அழகன். அதனால் முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஓவராலாக நம்ம அந்த துளாராசிக்கு பார்க்கும்போது இந்த வருஷம் மேரேஜ் மெயினாக ஒரு பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்குது. குழந்தை கண்டிப்பாக குழந்தை பாக்கியம். ஆமாம். ஓவராலாக விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது அவங்க புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷம். விருச்சிகம் விசாகம் சுவாமி. அடுத்தது விருச்சிகம் விசாகம் அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருப்பாங்க. அவங்க அம்மாவங்களும் ஜெராக்ஸ் எடுத்தா அப்படி ஒன்று போல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மை விசாகம். 4ஆம் பாதம் விருச்சிக ராசி. வெட்டு 1 துண்டு 2 தான். விருச்சிகம் பேசிக்கலாகவே வந்து அந்த அந்த இதுன்னு சொல்லுவாங்கல்ல சுவாமி, டக்குன்னு பேசிடுவாங்க அப்படின்ட்டு. ஆமாம். அதில் முக்கியமான சில நட்சத்திரங்கள் இருக்குது விருச்சிகத்தில். எடுத்துட்டோம்னா விசாகம் 4 அது ஒன்று அது மாதிரி தன்மை இருப்பாங்க. அனுஷம் 1, அனுஷம் 4. அனுஷம் 4 வந்து ரொம்ப பயங்கரமாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டோடு மட்டும் இல்லைங்க,
மற்றவாளையும் இயங்க விட மாட்டான் அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுனால. அது ஒரு பெரிய ஒரு தன்மை. கேட்டை 2 வக்கீல் மாதிரி வாதாடக்கூடிய ஒரு தன்மை. ஓகே, வாதாடும் திறமை அதிகம். அப்போ இந்த வருஷம் விசாகம் 4 நம்ம எடுத்தோம்னா அவளுக்கு ரொம்ப உத்தமோத்தமமான ஒரு வருஷமாக இருக்குது. கடல் தாண்டி ட்ராவல் பண்ணணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. புது வேலை கிடைக்கணும்னு முயற்சி பண்ணி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சொந்த வீடு மண்மனை பாக்கியம் நல்லா இருக்குது. இந்த விருச்சிக ராசிக்கு சொல்லும்போது நிறைய ஜோதிடர்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு 8ல் குரு மறைகிறாரு அதனால் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வலிமை சொல்லப்பட்டிருக்கு. அதில் குருவினுடைய வலிமை என்ன அப்படின்னா, குரு பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அதை விட அவருடைய பார்வைக்கு தான் பலன் அதிகம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ குருவினுடைய பார்வை பார்த்தோம்னா, இப்போது விருச்சிக ராசிக்கு முக்கியமாக விசாக நட்சத்திரத்துக்கு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த வருஷம் வீடு மண்மனை யோகம் வாழ்க்கை இருக்குது, 100% இருக்குது. சூப்பர். அது மாதிரி அரியர்ஸ்லாம் முடிச்சிருவாங்க, அரியர்ஸ் முடிச்சிருவாங்க. எந்த மேற்படிப்பு நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. பொதுவாக இவங்க அம்மன் வழிபாடு பண்ணணும். அம்மன் வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாகவே அமையும். விருச்சிகம் அனுஷம் சுவாமி. அனுஷம் பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸை வந்து ஈஸியாக வந்து ஓவர் டேக் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். பொதுவாக அந்த அனுஷம் எடுத்துட்டோம்னா நமக்கு அவங்க அது நம்ம இந்த திருவாதிரைக்கு சொன்னோம்ல, அந்த பிளான் வந்து எப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்போ தான் தெரியுங்கிற மாதிரி அனுஷமும் கிட்டத்தட்ட அதே ஒரு கேரக்டர் தான். பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். அதாவது ஹார்ட் ஒர்க்கிங்னா டே நைட்டு பார்க்காம ஹார்ட் ஒர்க்கிங், அந்த அளவுக்கு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த வருஷம் அவங்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வீடு மண்மனை யோகம் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு எது ஆகாத அதை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஞ்சம் உணவு பிரியர்கள், உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் அவங்களுக்கு வரும். அதில் அவங்க ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கணும். சிவ வழிபாடு நிறைய பண்ணணும். ஓகே. அனுஷ நட்சத்திரம் வந்த பெண்களுக்கு இந்த வருஷம் மேரேஜ் இருக்கு. ஓகே. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு, ஆண்களை விட பெண்களுக்கு ஜாஸ்தி. ஏன்னா அவங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு போகும்போது, 8ஆம் இடம் வந்து மாங்கல்யஸ்தானம். ஓகே. ஸோ மேரேஜ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா கண்டிப்பா உண்டு. சுவாமி, அப்போ எந்த கோவிலுக்கு போகணும்? சிவ வழிபாடு நிறைய பண்ணணும். பிரதோஷ பூஜையில நிறைய கலந்துக்கணும். அந்த சிவனுக்கு பண்ணின அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி சாப்பிடணும். அபிஷேக பால் இல்லை, அபிஷேக தீர்த்தம். அபிஷேக தீர்த்தத்தை வந்து அவங்க நிறைய அடிக்கடி சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே அவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். விருச்சிகம் கேட்டை சுவாமி. கேட்டை வந்து வெட்டு 1 துண்டு 2, தான் உண்டு தன் சொல் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. நீங்கள் வந்து கேட்டை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள யாராவது காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்த லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் வந்தது, அதில் வந்து ஒரு சீன் பார்த்தீங்கன்னா, அவனை காயப்படுத்திடுவாங்க. அவன் ஈவினிங் சொல்லுவான், அவன்கிட்ட கேட்பாங்க, எப்படி அவனை காயப்படுத்துகிறாங்க காலையில், நீ இவ்வளோ நேரம் ஜாலியாக இருக்க அப்படின்னோடனே, என்னை வந்து ஒரு 1/2 மணி நேரம் என்னை கஷ்டப்படுத்திட்டாங்கிறதுக்காக என்னுடைய நாளையே நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. அதுதான் கேட்டை. ஸோ கேட்டை பார்த்தோம்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப வேலையில் கரெக்டாக இருப்பாங்க, அட்வைஸ் பண்ணுறது கரெக்டாக பண்ணுவாங்க. பொருளாதாரம் அவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 8ல் குருவை போகிறத பற்றி பயப்படவே வேண்டாம் கேட்டை. ஏன்னா அவங்களுக்கு அவங்க நட்சத்திரத்துக்கு நல்ல ஸ்தானத்துக்கு குரு பகவான் போகிறார். ஓகே. சனி 5ஆம் இடத்துக்கு போகிறார். இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு சொல்லி நானும் வந்து இப்போ அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. விருச்சிக ராசிக்கு பலன் சொல்கிறதா வரலாறு சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு 10 வருஷமாக டைம் சரியில்லை. விருச்சிக ராசிட்டு போயிட்டு உனக்கு டைம் நல்லா இருக்குப்பா அப்படின்னா, அடப்போங்க சாமி, நீங்கள் வந்து இதையத்தான் 10 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையிலே இப்போ டைம் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நல்லா இருக்குது. வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். விசா வந்து பிஆர்லாம் வாங்கிடுவாங்க. இந்த வருஷம் நிறைய பிஆர் வாங்குறவங்க நிறைய விருச்சிகராசிக்கார நிறைய பேர் இருப்பாங்க எல்லா கண்ட்ரிலையுமே. பொதுவாக பெருமாள் வழிபாடு நிறைய பண்ணணும். கேட்ட நட்சத்திரம் பெருமாள் வழிபாடு பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ ஓவராலாக விருச்சிக ராசிக்கு இந்த வருஷத்தில் பொருளாதாரம் நல்லா இருக்குது. சுபவிரய செலவுகள் உண்டு. வீடு மண்மனை பாக்கியங்கள் உண்டு. தடைப்பட்ட கல்வி கண்டிப்பாக முடிச்சிருவாங்க. தொழில் உத்தியோகத்தில் கடுமையான ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகள் செய்ய வேண்டிய சூழல்கள் அவங்களுக்கு இருக்கும். பொதுவாக விருச்சிக ராசி வந்து வாராகி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக
செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வாராய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே சுவாமி. அடுத்ததான் தனுசு மூலம் நட்சத்திரம். பொதுவாக அந்த தனுசு ராசியில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இட் எய்ம்ஸ் அட் தி ஸ்கை. தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அந்த வானத்தில் கோட்டை கட்டுறது நிறைய இருக்கும். கற்பனா உலகத்தில் வாழக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி. பழமொழி இருக்குது தனுசு ராசிக்கு சித்தர்கள் பழமொழி இருக்குது. என்ன பழமொழி அப்படின்னா, வில்லானை சொல்லால் வளை அப்படின்பா. அதாவது தனுசு ராசிக்காரர்கிட்ட நீ இந்த வேலையை செய் அப்படின்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க. உன்னைய மாதிரி செய்யறதுக்கு வேலை செய்யறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னா போதும், 30 ரூபா சம்பளம் வாங்கிட்டு 3 நாள் முழிச்சு வேலை பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. ஓகே. ரொம்ப டெடிக்கேட்டடாக வேலை பார்ப்பாங்க. ஆக்சுவலி வாழ்க்கை என்ன பிரச்சனை அப்படின்னா, முக்கியமாக அந்த மூலம் நட்சத்திரத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த மூல நட்சத்திரமும் பாருங்கள், அவங்கவுங்க நிலைமையில ரொம்ப தேடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உதாரணமாக ஒரு 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 சயின்டிஸ்ட் இருக்கார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸு சம்மந்தப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார் அப்படின்னா, அவருடைய தேடுதல் அந்த வேலையோடு நிற்காது. அதுக்கு அடுத்த இடத்துல அவங்க என்ன பண்ணலாம் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க அதை படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராடம் 1ஆம் பாதம் அவளுக்கு இந்த வருஷத்தில் நம்ம அகநானூரில் ஒரு பாடல் உண்டு. அதாவது தலைவியினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் சொல்கிறான், தன்னோட நண்பன்கிட்ட சொல்கிறான். அது எப்படி சொல்கிறான் அப்படின்னா, அருவியில் தண்ணி உருவாகி தேனில் பட்டு அப்படியே பலாசுளை விரிஞ்சிருக்கு. அந்த பலாசுளையில் பட்டு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு தலைவி இருக்காளாம். அந்த மாதிரியான ஒரு நேரம் தனுசு ராசிக்கு வந்திருக்கு. என்ன ஒரு ஓமை சுவாமி இதுக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல பீரியட், அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம் வந்திருக்கு. எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா, நான்லாம் வீடு வாங்க வேணாம், நான்லாம் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போவேனா, எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாகன பிராப்தி அமையுமா அப்படின்னு இந்த லக்கி பாஸ்கர் மாதிரி இந்த வருஷம் மூல நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே. பொதுவாக தனுசு ராசியில் பிறந்த எந்த வயதினராக இருந்தாலும் இந்த வருஷம் மேரேஜ் கன்ஃபார்ம்டு, குழந்தை கன்ஃபார்ம்டு, ரீமேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வருஷம் ரீமேரேஜ் கன்ஃபார்ம்டு. எந்த பரிகாரங்கள் அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு திருமணத்துக்காக செய்யக்கூடிய தேவைகள் இல்லை. பொதுவாக மூல நட்சத்திரத்துக்கு குடும்பம் நல்லா இருக்குது, சுபகாரியங்கள் நல்லா இருக்குது, ஹெல்த் ஆஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஹெல்த்தில் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக இந்த அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறப்போ அந்த ஹெல்த்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது. இப்போ உதாரணமாக டயபெட்டிக் இருக்கிறவங்க சுகர் கண்டென்ட், எனி ஃபார்ம் ஆஃப் சுகர் கண்டென்ட் சாப்பிடக்கூடாது. ஓகே. அதில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய தெய்வ அனுகூலம் இந்த வருஷம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. லைஃப்பில் நினச்சே பார்க்க முடியாத தெய்வ விஷயங்கள் நிறைய இந்த வருஷம் பண்ணுவாங்க. ஓகே. பொதுவாக மூல நட்சத்திரம் சித்தர்கள் வழிபாடு நிறைய பண்ணணும். ஓகே. சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உச்சிதம். அப்படியே நம்ம பூராடம் வந்தோம் அப்படின்னா, பூராடம் ஒரு தகரம், அந்த தகரத்தை தட்டி விட்டுட்டோம், அது அடங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு ஃபியூ செகண்ட்ஸாவது ஆகும். அதுதான் பூராடம். பேசிகிட்டே இருப்பாள். அதனால தான் பூராட நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணின ஒரு பொண்ணு, அது பொண்ணு பூராட நட்சத்திரம், அந்த பையன் எந்த நட்சத்திரம் போனாலும் இருக்கலாம், சரியா? அவள் பேச்சை கேட்டு தான் நடந்துக்கணும். அந்த மாதிரி அமைஞ்சிடும். பேசிகிட்டே இருப்பாள், பேசிகிட்டே, அதாவது அர்த்தம் இல்லாமல் பேச மாட்டாள், அர்த்தத்தோடு பேசுவாள், ஆனால் பேசிகிட்டே இருப்பாள். கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸு அந்த மாதிரியான ஒரு தன்மைன்னு வச்சுக்கலாம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். பூராட நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னா, மெயினாக அவங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருந்தது. இனிமேல் அது ரிலீஸ் ஆகும். ஓகே. அப்பாடா அப்படின்னு ஒரு ரிலீஸ் அவங்களுக்கு இந்த வருஷம் காத்துக்கிட்டு இருக்குது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. புதிய தொழில் வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். ஹெல்த் ஆஸ்பெக்டை பொறுத்தவரை மெயினாக ஜாயின்ஸை இவங்க கவனமாக பார்த்துக்கணும். ஜாயின்ஸை கவனமாக பார்த்துக்கணும். அது மாதிரி நீண்ட நேரம் கண்முழிச்சு வேலை பார்க்கக்கூடிய சூழல்கள் வரலாம். அதில் இவங்க கவனமாக இருந்துட்டா போதுமானது. மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். ஓகே. ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயார் சந்தையில் உட்காந்துட்டு தாமரை வாங்கி கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. பிரமாணப்படி பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு மாந்தி தோஷம் கிடையாது. மாந்தி தோஷம் பிரமாணத்திலேயே இருக்குது.
பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு மாந்தி தோஷம் கிடையாது. இப்போ அந்த ஒரு ஒரு மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது இவளுக்கு ரொம்ப ரொம்ப மாந்தி அப்படின்றது வந்து இந்த சுமங்கலி பிரார்த்தனைகள்னு சொல்லுவாங்க. இல்லை, மாந்தி வந்து சனியினுடைய புத்திரன். நம்ம மெயினாக அதை எதுக்கு எடுத்து இன்னைக்கு வந்து அவள் ஜாதகத்தை பார்க்கறதுக்கே நம்ம எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக அந்த மாந்தி நம்ம எதுக்காக எடுத்துப்போம் அப்படின்னா பிரஷ்னம் பார்க்கறதுக்கு எடுத்துப்போம். இப்போ ஒரு சோழி போட்டு பிரஷ்னம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த இப்போ நம்ம இப்போ ஒரு உதாரணமாக இப்போ எனக்கு திருமணம் நடக்குமான்னு ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு ஜாதகத்தின் மீது நம்பிக்கை இல்லை, பிரஷ்னம் பார்த்து சொல்லுங்கன்னு கேட்குறாரு. பிரஷ்னம் பார்த்து சொல்லும்போது பிரஷ்னம் பார்க்கும்போது அந்த மாந்தி எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு தான் நம்ம பலன் சொல்லணும். அப்போ மாந்திங்கிறது முக்கியமாக பிரஷ்னத்துக்குரியது தான். அதாவது தற்காலிகமாக இருக்கக்கூடிய கிரகநிலையில் கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் மாந்தி. பட் இன்றைக்கி நம்ம ஜாதகத்துக்கே மாந்தி எடுத்து நம்ம பலன்கள் சொல்கிறோம். அதனால் மாந்தி நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. தனுசு ராசியில் உத்திராட நட்சத்திரம் பார்க்குறோம். சுவாமிமலை முருகன் அவருடைய தன்மை என்ன? அப்பாவுக்கே புத்தி சொன்னவர். அதுதான் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்க இள வயதிலேயே மெச்சூர்ட் ஆயிடுவாங்க. ஞானம் ஜாஸ்தி இருக்குமா? ஆமாம் தான். அதான் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துனாலும் அவங்க வந்து பேசுவாங்க. பாலிட்டிக்ஸு, ஸ்போர்ட்ஸு, சினிமா, ஃபினான்ஸு, எக்கனாமிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு நாட்டினுடைய ரகசியங்கள், இது எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியும். நிறைய லேர்ன் பண்ணியிருப்பாங்க. இன்டெப்த் நாலேஜ் உத்திராட நட்சத்திரம். ஆனால் இவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா மார்க் வந்து இவங்க எதிர்பார்க்குற அளவு மார்க்ஸ் வராது. அதுதான் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அப்பாவை மாதிரியே இருப்பாங்க. அப்பாவினுடைய தன்மை அதிகம். இந்த வருஷம் 2025 ரொம்ப லட்டு மாதிரி இருக்குது அவங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 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 ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை பண்ணணும்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அது இந்த வருஷம் அச்சீவ் பண்ணுவாங்க. ஓகே, எவ்வளவு பெரிய விஷயமா இந்த வருஷம் அவங்க அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வீடு மண்மனை வாகனம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். முக்கியமாக இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கண் சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் கவனமாக இவங்க பார்த்துக்கணும். சிவ வழிபாடு நிறைய பண்ணணும். முக்கியமாக இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு நிறைய பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓவராலாக நம்ம தனுசு ராசிக்கு அப்படின்னு இந்த வருஷம் நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு நிறைய மங்கள காரியங்கள் நடக்கும். வாழ்க்கையில் நிறைய மங்கள காரியங்கள், கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், திருமணம், குழந்தை பிறப்பு, வீடு மண்மனை பாக்கியம், வாகன பிராப்தி, காரு, நல்ல பேரு, புகழ், ஒரு பரிசு வாங்கிறது, இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. ஹெல்த்தில் மட்டும் கவனமாக பார்த்துக்க வேண்டியது. சித்தர்கள் வழிபாடு, ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வர்றது, சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு ராசிக்கு பேசிக்காக ஒரு பிரச்சனை இருக்குது. அது மூலமாக இருந்தாலும் சரி, போராடமாக இருந்தாலும் சரி, உத்திராடமாக இருந்தாலும் சரி, டெசிஷனை டக்குன்னு எடுக்க மாட்டாங்க. அது அந்த கன்ஃபியூஷன், செல்ஃப் கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ செல்ஃப் கன்ஃபியூஷன் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதெல்லாம் கர்மா. அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா மனசை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு நாம் போகணும். தியானம் கிளாஸுக்கு போகிறோம். எதுக்கு போகிறோம்? டென்ஷனை குறைய போகிறோம். அதுக்கே டென்ஷனாக போனால் என்ன எப்படி? அதை மாதிரி இவங்க மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கான விஷயங்களில் ஈடுபடணும். அது ஜீவ சமாதிகளுக்கு நிறைய போயிட்டு வரணும். ஓகே, அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஓவராலாக தனுசுக்கும் வந்து ரொம்ப அமோகமாக இருக்கு. அடுத்து வந்து மகரம் உத்திராடம் சுவாமி. மகரம் உங்களுக்கு தெரிஞ்ச ராசிக்காரன் யாராவது இருக்காங்களா? வக்கீல் மாதிரி பேசுவான். சித்தர்கள் வாக்கே என்னன்னா மகரத்தானோடு வழக்கிடேல். 2015 வருஷம் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு நீ ஏன் இப்படி சொன்ன அப்படின்பா. அந்த அளவுக்கு அவளை ஞாபக சக்தி இருக்கும். ஆமாம், மகரம் வந்து பேசி ஜெயிக்கவே முடியாது. எல்லாரும் விருச்சிகத்தை சொல்லுவா. விருச்சிகத்தை விட டேஞ்சர் மகரம் தான். ரொம்ப டேஞ்சர். டேஞ்சர் மீன்ஸ் வந்து ஒரு பக்கத்தில் டேஞ்சர், இன்னொரு பக்கத்தில் ஒரு சந்தோஷம். ஏன்னா அவள்கிட்ட யாரும் பேசி ஜெயிக்க முடியாது. ரொம்ப அற்புதமாக பேசுவாள். மகர ராசி உத்திராட நட்சத்திரம் எடுத்துட்டோம்னா பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுவாள். இந்த வருஷம் அவளுக்கு பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மெயினாக ஒரு ரிலீஃபுங்க அவங்களுக்கு. 7.5 சனி முடியுது. அது ஒரு பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு. இந்த வருஷம் இந்த 2ஆம் இடத்துக்கு வாக்குஸ்தானத்துக்கு ராகு வரார். அதுக்கு ஜோதிடத்தில் பிரமாணம் ஒன்று இருக்குது. என்ன பிரமாணம் அப்படின்னா விஷ நாக்கும்பா. மகரத்துக்கு சுவாமி பேசும்போது
வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் ராகு வர்றதுக்கு விஷநாக்குன்னு பேர். அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தை வந்து இப்போ நம்ம ஒய்ஃபை வந்து காய் கட் பண்ணிகிட்டு இருப்பான், பார்த்து கட் பண்ணுமா கை பார்த்துறோம்னு சொன்னோம்னா கை வெட்டிடும். மகரத்துக்கு இப்போ டைம் அப்படி இருக்குது, ஏற்கனவே மகரத்துக்கு அப்படி தான் டைம். அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் பொண்டாட்டி சத்தம் போட நீங்கள் சொல்லி தான் எனக்கு கட்டாச்சு அப்படின்பா. எங்கள் வீட்டில் என்னதான்னு கேட்காதீங்க, சொல்கிறேன். ஸோ அந்த விஷயங்களில் நம்ம கவனமாக இருந்துக்கணும். தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு டெம்பரரியாக வேலைக்கு போய்கிட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வருஷம் பெர்மனண்ட் ஆகிடும். ஓகே. வெளியூர் வெளிநாடு வாய்ப்பு அற்புதமாக அமையும், ரொம்ப நல்லா இருக்குது. ஹெல்த் ஆஸ்பெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது, மெயினாக ஹெல்த்து. ஏன்னா இவங்க 2017 கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஹெல்த்தில், முக்கியமாக ஜாயின்ஸு அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு. இனிமேல் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாக மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவா சிவ வழிபாடு நிறைய பண்ணணும், நிறைய சிவ வழிபாடு பண்ணணும். சிவ புராணம் டெய்லி சொல்லலாம், அது இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப், ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. மகரம் திருவோணம் நட்சத்திரம். திருவோணம் நட்சத்திரனாலே அழகு, பெருமாள் ரொம்ப அழகாக இருப்பாங்க. திருவோணம்னாலே ரொம்ப ரொம்ப அழகு, லட்சணமாக இருப்பாங்க. அழகு அப்படிங்கிறது வந்து லட்சணம். நம்ம 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 மனிதர்கள் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, அழகுன்னா கலராக இருந்தால் அழகுன்னு நினைக்கிறோம். கலர் எப்போதுமே அழகு கிடையாது, லட்சணம் தான் ரொம்ப ரொம்ப அழகு. அதில் மகர ராசி திருவோணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈர மனசு, அதாவது ஈஸியாக அவங்கள ஏமாற்றிடலாம், ரொம்ப ஈர மனசாக இருப்பாங்க. இந்த வருஷம் உள்ளபடியே அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபு, ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெரும் பணம் ஈட்டுவாங்க, நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக அவங்க பார்த்து பண்ணணும். அட்வைஸ் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும். ஏன்னா இவங்க ஒன்று சொல்ல போய் மற்றவங்க வேறு மாதிரி புரிஞ்சுட்டு அது மாதிரி போகலாம். கடன் பிரச்சனைகள் அவங்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமாக சரியாகும். புதிய தொழில் ஆரம்பிக்க முடியும், அது மாதிரி புது உத்தியோகத்துக்கு போக முடியும், அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆப்வியஸாக பெருமாள் வழிபாடு நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அது பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒவ்வொரு திருவோணமும் ஒவ்வொரு விசேஷம். அதில் முக்கியமான திருவோணம் வந்து 2 திருவோணம் ஒரு வருஷத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வந்து புரட்டாசி திருவோணம், இன்னொன்று பங்குனி திருவோணம். இது ரெண்டுமே ஏகாதசி அன்னைக்கு தான் வரும். அப்போ ரொம்ப விசேஷம் இல்லை சுவாமி ஏகாதசி? பங்குனி திருவோணமும் புரட்டாசி திருவோணமும் ஏகாதசி அன்னைக்கு தான் வரும். அது ஏகாதசி ஒட்டி வரும். ஒன்று அன்னைக்கு ஏகாதசியாக இருக்கும், இல்லை முத நாளோ மறுநாளோ ஏகாதசி. அந்த நாட்களில் தான் திருப்பதி புறப்பாடு ரொம்ப விசேஷம், ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அவங்க பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. ஓகே. அவிட்டம். அவிட்டம் அவிட்டம் நம்ம ஆரம்பிக்கும் போதே நம்ம ஆட்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பழமொழி சொல்லி வச்சுருக்கா. அவிட்டம் தவிட்டு பானலாம் பொண்ணு அப்படின்னு இப்போ சொன்னோம்னா நம்மளை அடிக்க வந்துடுவான். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவிட்டத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு வாதாடும் திறமை வந்து அவங்களுக்கு எப்போதுமே ரொம்ப அதிகம். இந்த வருஷத்தை பொறுத்தவரை குடும்பம், பொருளாதாரம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் இன்னோவேட்டிவான ஐடியாஸ் கண்டுபிடிப்பாங்க. கோகுலம்னு ஒரு படம் வந்திருக்கு, பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பழைய படம், 92 வந்த படம், 90s வந்த படம். என்ன படம்? கோகுலம். ஓகேவா? அதில் ஜெயராம், பானுப்பிரியா, அர்ஜுன்லாம் நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து அப்பளம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்க. அந்த அப்பளம் விற்பனையே ஆகாது. அதனால் அந்த அப்பளத்தில் என்ன பண்ணுவாங்க, இன்று முதல் உங்கள் வீட்டில் வசந்தம் வரும், இன்று முதல் உங்களுக்கு பொற்காலம் பிறக்கும். இது ஒரு இனோவேட்டிவான ஐடியாஸ். இப்போ நம்ம காலையில் அப்பளம் பொரிக்கும் போது இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வரும்ல. இந்த மாதிரியான இனோவேட்டிவான ஐடியாஸ் வந்து அவிட்ட நட்சத்திரம் இந்த வருஷம் வரும். பயங்கர ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு இந்த வருஷம் நடக்க போது. நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக அற்புதமாக இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. முருகன் வழிபாடு நிறைய பண்ணணும். அவிட்டம் வந்து நிறைய முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓவராலாக மகரத்துக்கு நம்ம இந்த வருஷம் பார்க்கும்போது குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். பெரும் பணம் ஈட்டுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமாக பார்த்து பண்ணணும். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு சரியாயிடும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அற்புதமாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. டோட்டலாக மகர ராசி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம்னா பைரவர் வழிபாடு பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
சுவாமி நீங்க நிறைய படம் பார்ப்பேன் போல இருக்கே. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கோகுலம் படம் சொல்றீங்க, அது கூட ஒரு படத்தோட ஒப்பிட்டு வந்து சொல்றீங்க. இல்ல அதையும் நம்ம பார்த்து அதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா, நம்ம பலன் சொல்லும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. இந்த காலத்துக்கு ஜெனரேஷன் கேட்ட மாதிரி நீங்களும் வந்து நம்மளும் ட்ரெண்டிங் ஆகிக்கணும். ஓகே சுவாமி. அடுத்ததான் கும்பம் அவிட்டம் சுவாமி. கும்பம் அவிட்டத்தை பொறுத்தவரை பொதுவாக அந்த கும்ப ராசிகிட்ட வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை, அதாவது மிதுனம் துலாம் கும்பம் மூணுக்குமே நம்ம சொல்லிக்கலாம். அதில் எஸ்பெஷலி இந்த கும்பத்துக்கு இந்த தன்மை அதிகமாக இருக்கும். டக்குன்னு ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வரமாட்டாங்க. என்னையும் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, என்னையும் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, என்ன இருந்தாலும் என்னையும் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ராசிக்காரா மட்டும்தானா? எஸ்பெஷலி கும்பம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. அதாவது யாருக்கெல்லாம் காற்று சம்பந்தமான ராசிகள் சம்மந்தப்படுறதோ, ஒரு மிதுனம் துலாம் கும்பம் தான் காற்று ராசி. அதுலேயுமே ரொம்ப இந்த 3 பேர் இந்த மாதிரி குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அந்த 3 ரொம்ப குவாலிட்டியாக இருப்பாருன்னா கும்பம் தான். கும்பத்தானுக்கு வந்து சித்தர்கள் வாக்குனா கும்பத்தான் மீளான் அப்படிம்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலேருந்து டக்குன்னு வெளியில் வரவே மாட்டாங்க. அப்போ இந்த வருஷம் கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்தது அவங்களுக்கு கும்பராசியே அப்படின்னா ஒரு பெரிய ஹாப்பி நியூஸு. ஜென்ம சனி ரிலீவ் ஆகுது. 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர 9 வருஷம் கழித்து குரு பகவான் நம்ம கும்பராசியை டைரக்டாக பார்க்க போகிறார். 5ஆம் இடத்துக்கு 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். ஸோ இனிமேல் கும்பத்துக்கு எல்லாமே அவமானங்கள், அதாவது நம்ம முக்கியமாக அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா யாரெல்லாம் காகித மாலை போட்டாங்கன்னா இனிமேல் அவங்களுக்கு ரோஜா மாலையாக மாறிடும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கணும். கால்களை கவனமாக பார்த்துக்கணும். கால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பட் இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னா, எனக்கு மேரேஜே வேண்டாம், நான் சன்னியாசியாக போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்தவங்களாம் இனிமேல் கிரகஸ்தனாக மாறிடுவோம். இந்த வருஷம் மேரேஜ் கன்ஃபார்ம்டு, நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மங்கள காரியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய ரிலீஃப் இந்த வருஷம் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. நான் சொன்ன மாதிரி குடும்பம் சம்பந்தமான விஷயத்திலும் ஹெல்த்தில் கால் சம்பந்தமான விஷயத்திலும் அவிட்ட நட்சத்திரக்காரன் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பொதுவாக அந்த கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மாரியம்மன் வழிபாடு நிறைய பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்னேக் பாபு அடுத்தது சதய நட்சத்திரம். எனக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம். அதே சுவாமி இப்போ நீங்கள் ஸ்னேக் பாபு அப்படின்னு ராகுவோட நட்சத்திரம் சதயம், அதனால திருவாதிரை சுவாதி சதயம் வந்து ராகுவோட நட்சத்திரம், அதனால ஸ்னேக் பாபு அவங்க. சதய நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா டெசிஷன் எடுத்துட்டு தான் கன்சல்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி டிசைட் பண்ணிடுவான், அதுக்கப்புறம் கன்சல்ட் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம். உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளது, இருக்கிறதையே எது பெருசோ அதை தான் அவங்க எய்ம் பண்ணுவாங்க, செய்வாங்க. ரீமேரேஜுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பண்ணாத பரிகாரம் கிடையாது. மேட்ரிமோனிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நான் ஒரு 2 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணிட்டேன். எனக்கெல்லாம் எங்கே மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த வருஷம் ரீமேரேஜ் கன்ஃபார்ம். சதய நட்சத்திரம் அது மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க, வெளிநாடு போவாங்க, நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. 7.5 சனி முடியலைன்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அந்த பிரமாணம் ஜோதிடத்தில் பிரமாணம் என்ன சொல்கிறது அப்படின்னா, அதாவது சூரியனை விட புதன், புதனை விட சுக்கிரன், சுக்கிரனை விட சந்திரன், சந்திரனை விட செவ்வாய், செவ்வாயை விட குரு, குருவை விட சனி, சனியை விட பலம் ராகு, ராகுவை விட பலம் கேதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறதே ஹையஸ்ட்டு ஒரு விஷயம் பலம்ங்கிறது ராகு கேது தான். அந்த ராகு 18 வருஷம் கழித்து கும்பராசிக்கு வரார். ராகுவோட நட்சத்திரம் சதயம். அதனால் பெரிய வாய்ப்புகள் அவங்களுக்கு வரப்போகுது. பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண போகிறாங்க. லைஃப்பில் நினச்சி பார்க்க முடியாத அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் சதய நட்சத்திரம் இந்த வருஷம் பண்ணுவாங்க. கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், தொழிலில் மாற்றம், ஒரு முன்னேற்றம் எல்லாமே அவங்களுக்கு வரும். அவங்க துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணணும். கையில் சூலம் வச்சுட்டு இருக்கிற அம்மனை எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே பூரட்டாதியை ட்ராவல் பண்ணோன்னா, பூரட்டாதி கும்பராசியில் பிறந்தவங்க என்னுடைய விசாதுக்கு சொல்லும்போது சொன்னதான், நிறைய அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் நிறைய குழந்தைகள் இருக்கும். அப்படியா சுவாமி? நிறைய கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும்.
அந்த திருவாதிரை, அதாவது புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இவங்க 3 பேருக்கும் நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. அதுலேயும் அதிகமாக இருக்குது புரட்டாதி நட்சத்திரம். உதாரணம் கும்பலக்னம் புரட்டாதியோ இல்லை புரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசிலேயோ பிறந்தவங்களுக்கு குழந்தைகள் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அது அவங்களுடைய ஒரு விஷயம் அப்படி இருக்குது. பொதுவாக அந்த வருஷம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய லக்கு, ஒரு பெரிய அதிர்ஷ்டம், ஒரு யோகம் அதெல்லாம் காத்திருக்கு. இந்த வருஷம் லாட்ரி யாருக்கெல்லாம் நிறைய புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்கு நிறைய லாட்ரி அடிக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. அதாவது நினச்சி பார்க்க முடியாத இடத்துக்குலாம் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லண்டனில், லஞ்ச் வந்து ஃப்ரான்ஸில், டின்னர் வந்து ஜெர்மனியில், அப்படிங்கிற மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடிய ராசி இந்த வருஷம் புரட்டாதிக்கு இருக்கும். பாஸ்போர்ட்டு வாங்காதவங்களும் இந்த வருஷம் பாஸ்போர்ட் வாங்கிடணும். விசா கண்டிப்பாக கிடச்சிரும், பெர்மனெண்ட் விசா கண்டிப்பாக கிடச்சிரும். நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன், ஒய்ஃபு கூட போய் அங்கேயே போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன், குழந்தைகளை கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன், போகலாமான்னா கண்ணு மூடிட்டு கிளம்புங்க. வேற லெவலில் இருக்குது இந்த வருஷம் கேட்ட உடனே எல்லாரும் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு போய் பிஆர் வாங்கணும், நான் போய் ட்ரை பண்ணலான்னா தாராளமான முறையில் ட்ரை பண்ணலாம். முருகன் வழிபாடு நிறைய பண்ணணும். ஓகே, புரட்டாதியில் பிறந்தவங்க முருகன் வழிபாடு பண்ணணும். பொதுவாக கும்பராசி அப்படி நம்ம ஓவராலாக நாம் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு மெயினாக ஜென்ம சனி விலகுது, ராகு வர்றது ஒரு பெரிய பெனிஃபிட் அவங்களுக்கு. குருவினுடைய பார்வை கிடைக்கிறது கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு பிறகு நமக்கு கிடைக்கிது. அது ஒரு பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு, அது பெரிய ரிலீஃப். மங்கள காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. கும்பராசி பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு. எந்த ஊரில், எந்த நாட்டில், எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் இருக்கிற இடத்துல குலதெய்வ வழிபாடு பண்ணணும். பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு விசேஷம். சூப்பர் சுவாமி. நெக்ஸ்ட் வந்து கடைசி மீனம் புரட்டாதி. இந்த மீனராசிக்காரங்க எப்போதும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எங்கள் ராசியை நாங்கள் பார்க்கறதுக்கு நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும், வெயிட் பண்ணியிருக்க வேண்டியிருக்கு அப்படிம்பாங்க. இப்போ நம்ம வந்து மீனராசி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பஞ்சாங்கத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பார்க்குறவங்களுக்கும் அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து கண்டிப்பாக சுவாமி காமிக்கலாம். மீனத்துக்கு சனி என்ன போட்டிருக்கு பாருங்க. இது இப்போ நான் காமிச்சது என்ன அப்படின்னா தற்கால சத்ரு, மித்ரு, உச்ச, நீச கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாள். இப்போது உதாரணமாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஆவணி மாதம் பிறந்திருப்பாங்க. அப்போ சூரியன் சிம்மத்தில் இருப்பார். ஏன்னா சிம்ம மாதம் ஆவணி மாதம் அப்படின்னு நாம் வந்து சொல்லுவோம். அப்போ அவங்க ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா சூரியன் ஆட்சி அப்படின்னு நம்ம எழுதுவோம், ஜாதகத்தில் எழுதுவோம். அவங்க பிறந்த நேரத்தில் ஆவணி மாதம் அவங்க பிறந்ததுனால சூரியன் ஆட்சியாக இருக்கார். இந்த ஆவணி மாதம் பிறந்தவங்க எல்லாருக்குமே தந்தையார்கிட்டேருந்து ஒரு குவாலிட்டி அவங்கள்ட்ட இருக்கும். உண்மை, ஏதோ ஒரு குவாலிட்டி கண்டிப்பான முறையில் இருக்கும். ஸோ நம்ம பலன்கள் சொல்லும்போது இதெல்லாம் ஆட் பண்ணிகிட்டே வருவோம். இப்போ உதாரணமாக இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். மேஷத்தில் சனி பகவான் நீசம். அப்போ மேஷத்துக்கு சனி பகை. ஒருத்தர் பிறக்கும்போது மேஷத்தில் சனி இருக்கார் அப்படின்னா அந்த சனியினுடைய சாரம் பாதசாரம் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த பலவீனமே அவங்களுக்கு பலமாயிடும். இப்போ ஏன் நம்ம இது இவ்வளோ தூரம் நம்ம பஞ்சாங்கம்லாம் காமிச்சு நம்ம ஏன் இந்த பலன் சொல்கிறோம் அப்படின்னா மீன ராசிக்கு சனி பகவான் நட்பு. அப்போ ஜென்ம சனி வந்தால் கூட அவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாது. இன்னொன்று நம்ம பலன்கள் சொல்லும்போது வெறுமனே சனியை வச்சு மட்டும் நம்ம பலன்கள் சொல்லக்கூடாது. மற்ற கிரகங்கள் இருக்காங்க, வருட கிரகங்கள் இருக்காங்க, குரு இருக்கார், ராகு கேது இருக்காங்க, அவங்கள வச்சும் நாம் பலன் சொல்லணும். மீன ராசிக்கு இந்த வருஷத்தை பொறுத்த மட்டில் ஜீவாதார பிரச்சனைகளில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. சரி, ஜீவாதார பிரச்சனைகள்னா என்ன? கல்வியில் தடைகள் எதுவும் வராது. வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நல்ல வேலைக்கு போவாங்க. தொழில் நல்லா இருக்குது. வீடு மண் மனை சார்ந்த விஷயங்கள் அது எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி வாகன வாய்ப்பு நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. எதில் கவனமாக இருக்கணும்னா 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஹெல்த் ஆஸ்பெக்டில் கவனமாக இருந்துக்கணும். 2வது சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். மீனம் புரட்டாதி ரொம்ப ரொம்ப கவனமாக நாம் இருந்துக்கணும்.
இது இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் ஓவராலாக மீனத்துக்கே அப்ளிகபிள் ஆகும். சரி. சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ உதாரணமாக மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அந்த வருஷம் வீடு வாங்குவாங்க. நம்ம அடுத்த வருஷம் இதே மாதிரி நிகழ்ச்சியில் உட்காருவோம். சேலஞ்ச் பண்ணி நான் சொல்கிறேன், கண்டிப்பாக மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் இந்த வருஷம் வீடு மண்மனை வாகன வாய்ப்புகள் அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பொதுவாக மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் என்ன பண்ணணும் அப்படின்னா முருகன் வழிபாடு, நிறைய முருகன் வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் யார் உட்காந்து வேலை பார்க்குறாங்களோ உத்திரட்டாதியாக இருக்கும். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் சுகவாசியும் கூட. எப்படி சுகவாசி அப்படின்னா தலைக்கு 2 தலாணி, காலுக்கு 2 தலாணி, கைக்கு 2 தலாணி. அவங்க தூங்குறத பார்த்தா நமக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த அளவுக்கு மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இருப்பாங்க. இந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா உத்திரட்டாதி சனியோட ஓன் நட்சத்திரம். அதனால அந்த ஜென்ம சனியை நினச்சி அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தகப்பனாரு நம்ம வீட்டுக்கு வராருன்னா அப்படி ஒரு அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலுமே கொஞ்சம் முன்கூட்டியே பிளான் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ உதாரணமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னா அங்கே 10 மணிக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னா இவங்க கரெக்டாக 6 மணிக்கு கிளம்பக்கூடாது, 4 மணிக்கே கிளம்புறணும். அந்த மாதிரி இவங்க பிளான் பண்ணிக்கணும். அதில் சில தாமதங்கள் வரலாம். மற்றபடி இவங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்குது, ஹெல்த்து, சின்ன சின்ன பிரச்சனைகளும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வீடு மண்மனை பாக்கியம் நல்லா இருக்குது, தொழில் நல்லா இருக்குது, எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டில் சிவ வழிபாடு பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. ரேவதி நட்சத்திரம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். அவங்க எப்படின்னா அதாவது என்னப்பா வருமா அப்படின்னா வந்தாலும் வரும், வராட்டாலும் இல்லை. நம்ம சென்னைக்கு வரக்கூடிய மழை மாதிரி அவங்க திடீர்னு இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கு அப்படிமா திடீர்னு யூட்டர்ன் அடிச்சு போற மாதிரி சொன்னோம்னா அந்த மாதிரி ரேவதி. என்ன சுவாமி நீங்க ஏதாவது ஒரு படத்தோட கம்பேர் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். படிக்காதவன் தனுஷ் சொல்லலாம். விவேக் கேட்பாப்ல, ஏன்பா அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், லவ் பண்ணினா பண்ணுவோம், இல்லாட்டா வேற பொண்ணுக்கு அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரேவதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உடைச்சிட்டு போகக்கூடிய ஒரு இது. ரொம்ப சீரியஸாக ஒரு ரொம்ப சீரியஸாக ஒரு விஷயத்தை போய் அவங்க வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் இறைவன் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நிறைய கஷ்டங்கள் கொடுப்பாரு. அதில் முக்கியமாக ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெளியில் நல்லா சிரிப்பாங்க, உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த வருஷத்தை பொறுத்த மட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி ரேவதி நட்சத்திரம், மீன ராசி. கொஞ்சம் கவனமாக நம்ம இருந்துக்கணும். பட் அவங்களுக்கு கல்வியிலலாம் தடைகள் எதுவும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எந்த கண்ட்ரியில் எந்த யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸ் எதிர்பார்க்கணும் அது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஹெல்த் ஆஸ்பெக்ட்லேயும் உறவுகள், அப்பா அம்மா, அண்ணா தம்பி, அக்கா தங்கைகள், அப்புறம் லைஃப் பார்ட்னர், குழந்தைங்க, இவங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கும். உத்தியோகம் சுவாமி கடுமையான ப்ரெஷர் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்துக்கு கடுமையான ப்ரெஷர் இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த மட்டும் அவங்க கொஞ்சம் இந்த பதவி உயர்வு அதெல்லாம் இந்த வருஷம் எதிர்பார்க்க வேண்டாம். 2027 நமக்கான நேரம், அப்போ நம்ம பார்த்துக்கலாம். பெருமாள் வழிபாடு நிறைய பண்ணணும். நிறைய பெருமாள் வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணுறாங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மீனராசிக்கு ஓவராலாக இந்த வருஷத்தை பொறுத்த மட்டும் ஆதாரத்தை நான் காட்டிட்டேன். மீனராசிக்காரங்க ஜென்மசனி நினச்சி பயப்பட வேண்டாம். சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஜென்மசனி 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 அப்படின்னு சொல்கிறத விட 4ல் குரு 4ல் குரு 4ல் குரு 12ல் ராகு 12ல் ராகு 12ல் ராகுன்னு சொல்லி பழகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நல்லதாக இருக்கும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு காலையில் எந்திரிச்ச உடனே கந்தசஷ்டி கவசத்தை கேட்டுறணும். ஓகே, அதுதான் உங்களுக்கு பரிகாரம். அருமை சுவாமி. உண்மையாகவே 12 ராசி நட்சத்திரங்களுக்கும் நீங்கள் சொல்கிறது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். சுவாமி கடைசியாக இல்லை இப்போ நீங்கள் எல்லாமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்காக கேட்கறதுனால இதுதான் டாப், இந்த ராசி இந்த நட்சத்திரம் தான் டாப், அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த வருஷத்தை பொறுத்த மட்டில் நமக்கு துலாம், தனுசு, கும்பம் இந்த வருஷம் இருக்கிறதுலையே நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நல்லதுகள் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த 3 ராசிகள் ரொம்ப 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 நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. அது மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அதையும் நம்ம சொல்லிடலாம். ஆக்சுவலாக சிம்மம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சிம்மம்,
அப்புறம் வந்துட்டு கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பொதுவாக இந்த வருஷத்தில் வந்து டாப்பாக ஃபினான்ஷியலாக போகக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ரிஷபம் வந்து ரொம்ப டாப்பில் போவாங்க. ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி துலாம் ரொம்ப டாப்பில் போவாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. மகரம் இந்த வருஷம் கடனே அடைச்சிருவாங்கன்னு சொல்லி சொன்னேன். ஆமா சுவாமி. ரிஷபமும் சொன்னீங்க. அதான் ரிஷபம் சொன்னேன். ஆமா. மகரம் வந்து ஃபினான்ஷியலா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா ராசி நட்சத்திரங்களுக்கும் நம்ம இங்க பார்க்கும்போது இப்போ இங்க முக்கியமா வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போ நிறைய வந்து முக்கியமா இங்க இருக்கிற அரசியல் பிரமுகர்கள் அவங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட போட்டியிடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு சுவாமி? அவருக்கு என்ன மாதிரியான ராசி நட்சத்திரம்? இல்லை, இப்போது நம்ம கணக்கு பண்ணி பார்த்ததில் 2026 திமுக சார்பில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வேட்பாளராகவே ஆவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு நிறைய இருக்குது. ஏன்னா அவருடைய ஜாதகத்தை இப்போது அரசியல், அரசாங்கம், ஆட்சி அதிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 3 கிரகங்கள் வலிமையாக இருக்கணும். சூரியன், செவ்வாய், சனி வலிமையாக இருந்து குருவினுடைய பொசிஷன் நல்ல பொசிஷனில் இருந்ததுன்னா அவங்க வந்து அரசியலில் ஜொலிக்க முடியும். இதுதான் பேசிக். சரி, இந்த எல்லா விஷயங்களுமே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஜாதகத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு. அப்போ 2026 தேர்தலில் ஒரு அசைக்க முடியாத சக்தி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவர் என்ன ராசி நட்சத்திரம்? மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷபராசி. தாத்தாவை மாதிரியே, அவங்க தாத்தாவை மாதிரியே அவர் வந்து ரிஷபராசி தான். ஸோ தாத்தாவினுடைய ராசியிலேயே அம்சத்தில் இவர் பிறந்திருக்கிறதுனால அந்த யோகம் எல்லாம் இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. 2026 அண்ணன் வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். ஓகே, இப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், ஐயா ஸ்டாலினை பொறுத்தவரை கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே நம்ம வேறு ஒரு இடத்துல ஒரு இது பண்ணும்போது பதிவு பண்ணியிருந்தோம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே. அதாவது 24, 25, 26 இந்த 3 வருடங்களும் அவர் வந்து கடக்கணும். அதை கடக்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். நம்ம சிம்மராசிக்கு பலன் சொல்லும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். முக்கியமாக பூரம் நட்சத்திரம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். பக்கத்தில் இருக்கிறவங்கள ரொம்ப நம்பிக்கையானவங்களா வச்சுக்கணும். ஏன்னா இவருடைய பேரை சொல்லி நிறைய பேர் வந்து வேற, இவர் சிம்மம், இவர் பூரமா சுவாமி. ஓகே, அப்போது இவருடைய பேரை சொல்லி அவங்க வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்பிக்கையானவங்களை அவங்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததான் அரசியல் இப்போ ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து அண்ணாமலை அவர்கள். ஸோ அவர் என்ன ராசி நட்சத்திரம்? 2026 அவருக்கு எப்படி இருக்கு? அண்ணன் அண்ணாமலை 2026ன்னு கேட்கறது வந்து இப்போ எல்லாமே இப்போ இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே வந்து 2025, 26 தானே சுவாமி. அதனால தான் நான் அந்த மாதிரி கேட்குறேன். இல்லை, அதாவது எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் நான் சிரிச்சேங்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த இப்போ ஜோதிடராக இருக்கிறதுனால எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச ஒரு அரசியல் பிரமுகரோ அவங்க ஜாதகத்தை வந்து கொடுப்பாங்க, அனுப்புவாங்க, கேட்பாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நம்ம பரம்பரை ஜோதிடராக இருக்கிறதுனால இப்போ தாத்தா காலத்துலேருந்தே நிறைய விஇபிஸ்க்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான நபர்கள் ஒருத்தர் ஜாதகத்தை கொடுத்து பார்க்க சொன்னாங்கன்னா அது வந்து அண்ணாமலை ஜாதகம் தான். நிஜமாக? ஆமாம். பத்திரிகை துறையாகட்டும், நிர்வாகத்துறையாகட்டும், காவல்துறையாகட்டும், அரசியல் சார்ந்த விஷயங்களாகட்டும், மற்ற கட்சிகளாகட்டும், எல்லாருமே ஒரு ஜாதகத்தை கொடுத்து பார்க்க சொன்னாங்க அப்படின்னா அது வந்து அண்ணன் அண்ணாமலை ஜாதகத்தை தான் பார்க்க சொன்னாங்க. ஸோ அவர் 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 ஆன் ஃபஸ்ட் டே அவர் என்ட்ரு ஆகி கோயம்புத்தூரில் என்ட்ரு ஆகி ப்ரெஸ் மீட்டு கொடுத்த அன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிட்டார். ஒரு பெரிய பத்திரிகையிலேருந்து எனக்கு அவருடைய டேட் ஆஃப் டைம் வாங்கி அனுப்பிட்டாங்க. அனுப்பி இவருக்கு எப்படி இருக்கும் பார்த்து சொல்லுங்க. அன்றைக்கி எனக்கு அண்ணாமலைங்கிறது யாருங்கிறது நமக்கு தெரியும். சரி, அதுக்கு முன்னாடி அவர் விகடன் நிறைய பேட்டி கொடுத்து அதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த அந்த ஆன் ஃபஸ்ட் டே. ஸோ இப்போ அண்ணாமலை அண்ணனை பொறுத்தவரை 2017 2024 வரைக்கும் ஒரு 7 வருஷம் கொஞ்சம் சிரமமான ஒரு காலகட்டம். அப்போ அவர் என்ன எஃபர்ட் போட்டாலும் அந்த எஃபர்ட்டுக்கான ரிசல்ட் வராது. நிறைய பிரச்சனைகள், யாரை நம்புறது, யாரை நம்பாமல் இருக்கிறது, கூட இருக்கிறவங்க, ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருந்தது. 2025 ஏப்ரலுக்கு மேலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலம்.
பொற்காலம். ஆமாம், 2026 எலெக்ஷனில் ஒரு தவிர்க்க முடியாத, அசைக்க முடியாத ஒரு சக்தியாக அண்ணன் அண்ணாமலை இருப்பார். சூப்பர் சார். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அவர் ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சொல்லும்போது நம்ம அவருக்கும் சேர்த்து தான் பலன் சொல்லியிருக்கோம். ஓகே. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் 2026 பண்ணுவார். ஓகே. அடுத்ததா நெக்ஸ்ட் அண்ணாமலை அவர்கள் மாதிரி இப்போ விஜய் அவர்களும் இப்போ அரசியலுக்கு புதுசா பிரவேசம் பண்ணியிருக்காரு. அவர் கூட கடகம் பூசம். ஆமாம், அது என்னன்னா அவருடைய ஜாதக அமைப்பு. அவர் ஜாதகத்தில் என்னன்னா, இப்போ நம்ம அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், அரசு, அரசாங்கம், ஆட்சி, அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சூரியன், செவ்வாய், சனி பலமாக இருந்து குருவினுடைய பொசிஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லி சொன்னோம். அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலம் இல்லாமல் இருக்கார், சுக்கிரன் பலமாக இருக்கார். சுக்கிரன் பலமாக இருக்கும்போது தான் நீங்கள் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது, நிறைய பணம் ஈட்டுறது அதெல்லாம் இருக்குது. அவருடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, நியமன உறுப்பினருக்கான இதுதான். இப்போ நியமன உறுப்பினர்னா ராஜ்யசபா எம்பி, அந்த மாதிரியான ஒரு நியமன உறுப்பினருக்கான ஜாதகம் தான் அவருடைய ஜாதகமே தவிர, இதே ஜாதகம் நம்ம கமலஹாசனுக்கும் சொன்னோம். ஓகே. இதே இது நம்ம அவருக்கும் நம்ம அதுதான் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அது மாதிரி இல்லை. இன்றைக்கி நம்ம கேட்கல, இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்களாம் வெற்றி அடைஞ்சிட முடியாது. ஸோ அவருடைய அண்ணன் விஜய் ஜாதகத்தை பொறுத்தவரை அவருக்கு ஒரு நியமன உறுப்பினர் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கே தவிர, அவர் தலைமையில் தமிழ்நாடு போய் சிஎம்ஆர் அளவுக்கான ஜாதக அமைப்பு அவருக்கு இல்லை. நன்றி சுவாமி. ஏன்னா இப்போ ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அரசியல் பிரமுகர்கள் இவங்க தான் இருக்காங்க. அடுத்து வரப்போகிற எலெக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் சுவாமி இவ்வளோ நேரம் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் இந்த நேரத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சுவாமி.